இது வந்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, அதாவது 24ல பார்த்தீங்கன்னா, ஒரு சீட்டுக்கு இந்தியா முழுக்க 250 பேர் வந்து போட்டி போடுறாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இது எவ்வளோ இருந்ததுன்னா 20 பேர் 20:1 இருந்தது. ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா அது 250 ஆயிடுச்சு. இன்னொரு 5 வருஷம் கழிச்சுட்டு ஒரு சீட்டுக்கு எத்தனை பேர் போட்டி போடுவாங்க? கண்டிப்பா போட்டி போடுவாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய என்ன உருவாக்கும்? இந்த மாதிரி போட்டி இருந்தா தேவை அதிகமாக இருந்தால் என்ன உருவாகும்? எக்கனாமிக்ஸ் படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்தை உருவாகும். என்ன உருவாகும்? இதுக்கு ஒரு மிகப்பெரிய தேவை இருக்கு இல்லையா? சந்தை உருவாகும். இன்னைக்கு இந்தியாவை கல்வியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தை இந்த சந்தை தான். இந்த எக்ஸாம் நடத்துறது யாரு? பள்ளி கல்வித்துறை எல்லாம் கிடையாது. ஒரு தேர்வு நடத்துறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன். புரியுதுங்களா? நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. அதாவது இந்தியாவில் வந்து எல்லாத்தையும் தனியார் மயமாக்குறதுனால டெஸ்டிங் கூட நம்ம என்ன பண்ணுவோம்? தனியார் மயம். புரியுதா சொல்றது? நம்ம ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட் சிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு டெரிவேஷன் போட தெரியும். நீங்க பாத்திருக்கீங்களா? டெரிவேஷன் போடுவாங்க. E = MC² டெரிவேட் பண்ணுவாங்க. எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. இதான் டெரிவேஷன் பண்ணிட்டு எவனோ ஒருத்த கண்டுபிடிச்சி தான் போய் டெரிவேட் பண்ணிட்டு இருக்கான்னு நேரம் கிண்டலா பேசுவாங்க. ஆக்சுவலா டெரிவேஷன் போடுறது சயின்ஸை கத்துக்கிறதுக்கான முக்கியமான ஸ்கில்ல ஒண்ணு. இந்த தேர்வுல சயின்ஸ் மூலமா ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஓபன் பேங்க்ல ஒரு எம்ப்ளாயை செலக்ட் பண்ற மாதிரி யாரும் செலக்ட் பண்ண முடியாதுன்னா ஒரு பிசிக்ஸ் டீச்சரையோ அல்லது வந்து ஒரு டாக்டரையோ நீங்க செலக்ட் பண்ண முடியாது. ஒரு அதுக்காக அதை நான் குறைய சொல்லலை. சரி, அது வேற. பிகாஸ் தே ஆர் ஒர்க்கிங் வித் லாஜிக்கல். இது வந்து பயங்கரமா ஒர்க் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இது டோட்டலி திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். சரிங்களா? அப்போ இந்த தேர்வு முறையே இதுல டெக்னிக்கலி ஃபால்ட் இருக்கு. நீங்க என்ன டிஸ்கிரிப்டிவ்ல அவன் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பான், எழுதுவான். ஒரு டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்ல என்ன நடக்கும்னா, ஒரு பையன் ஒரு எழுதுனா அது தப்பானா ஒரு காரணம் சொல்லுவான், விளக்கம் சொல்லுவேன். நான் ஒரு கேள்வி கேட்டா என்ன பண்ணுவான்? இது நடந்திருக்கோம், இதெல்லாம் நடந்திருக்கோன்றதுக்கு நான் அவன் காரணம் சொல்லுவான். பட் எதுல அந்த காரணம் வராதுன்னா MCQல வராது. ஏன்? எனக்கு அங்க நீங்க என்ன கொடுக்கல, ஏன் தரப்பு நியாயத்தை சொல்றதுக்கானே என்ன வரல, லாஜிக்கலா ஒண்ணு கூட வரல. பட் இதுவே நீங்க டிஸ்கிரிப்ட்ல சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? சொந்தமா என்ன பண்ணுவேன்? எழுதுவேன் இல்லையா? ஏதோ ஒரு அதுக்கு நான் இந்த பதில நான் சொந்தமா பதில் எழுத முடியும். அப்போ என்ன நீங்க என்ன செய்ய முடியும்? அனலைஸ் பண்ண, அதை எவாலுவேட் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்? என்ன எக்ஸாமின் பண்ணி நீங்க எவாலுவேட் பண்ண முடியும். ஆனா இதுல ஸ்டூடெண்ட் நீங்க எக்ஸாம் பண்றீங்களா, எவாலுவேட் பண்றீங்களா, ஏதாவது பண்றீங்களா? சும்மா MCQ படிச்சுட்டு வரான், 4 மனப்பாடம் பண்ணிட்டு வரான். இதெல்லாம் என்ன பிசிக்ஸை கத்துக்குவான்? ஒரு பிசிக்ஸும் கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமா கிடையாது. இந்த மாதிரி பர்டிகுலர் இந்த மாதிரி நீட் எக்ஸாம் என்ன செய்யுதுன்னா மெமரைசேஷனை தான் ஃபோக்கஸ் பண்ணுது. இந்த முறையினால நமக்கு என்ன கிடையாது? அனாலிட்டிக்கல் ஸ்கில்லோ, கிரியேட்டிவிட்டியோ, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லோ வரப்போறதே கிடையாது. சரிங்களா? ஸோ நம்மளால நீட் அண்ட் அசால்ட் ஆன் சயின்ஸ் எஜுகேஷன், நீட் தேர்வு அறிவியல் கல்வியின் மீது தொடுக்கப்பட்டுள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு தாக்குதல் அப்படின்ற தலைப்புல இந்த பிரசன்டேஷனை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த விஷயம் ஏன் ரொம்ப முக்கியமானது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்க இருக்கிற மாணவர்கள் நீங்க போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க நிறைய ஆய்வு மாணவர்கள் இருப்பதாகவும், முதுகலை மாணவர்கள் இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பெரியவர்களாக இருக்கீங்க. அதனால் இந்த இடத்துல பேசுகிறது வந்து எனக்கான பொறுப்புணர்ச்சியும் கொஞ்சம் பய உணர்ச்சியும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நம்ம தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 12th ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதிட்டு அந்த ரிசல்ட்டுக்கு வரதெல்லாம் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அஃப்கோர்ஸ் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அது ஒரு மகிழ்ச்சியான ப்ளஸ் வந்து ஒரு பயம் கலந்த ஒரு அனுபவம் அது எல்லாருக்கும் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு 7.5 லட்சம் மாணவர்கள் வந்து 12th ஸ்டாண்டர்டை போன வருஷம் எழுதுனாங்க. 24 எழுதியிருக்காங்க. எவ்ரி இயர் வந்து ரிசல்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். போன வருஷம் வந்து 95% வந்து நாம் ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கோம். அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7,20,000 பேர் வந்து 12th பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 3/2 பங்கு ஸ்டூடெண்ட் வந்து சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு கணக்காக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் மாணவர்கள் வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஏன்னா நான் இந்த விஷயத்த சயின்ஸ் ஆஸ்பெக்ட்லேருந்து சொல்கிறேன். முடியும் போது இதை நீங்கள் ஜென்ரல் பொதுமைப்படுத்தி நீங்கள் இதை பார்த்துக்கணும்னு சொல்லி உங்கள் கேட்டுக்கேன். தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே மிகச்சிறந்த ஒரு மாநிலம் கல்வியில், குறிப்பாக கல்வியில். நம்ம 5 லட்சம் மாணவர்கள் வந்து படித்து வெளில வராங்கன்னா கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு சயின்ஸில் சொல்கிறேன் 2 லட்சத்துக்கு 3 லட்சம் மாணவர்கள் வந்து உயர்கல்விக்கு போகிறாங்க. ஸோ இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு நல்வாய்ப்பு அல்லது வந்து ஒரு விழிப்புணர்வு நமக்கு இருக்குது, வாய்ப்புகளும் நமக்கு இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்.
அப்படி ஒரு வேலை நம்ம பசங்க வெளில வந்தாங்கன்னா அவங்க என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்றத பத்தி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கனவுகள் இருக்கும். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த கனவுகளுடைய எண்ணம் மாறிட்டே இருக்கும். எல்லா காலகட்டத்திலையும் ஒரு கனவு இருக்கும் இல்லையா? அந்த கனவு வந்து மருத்துவ கனவு தான். ஒவ்வொரு காலகட்டத்தில் மாறிட்டே இருந்தாலும் மருத்துவத்துக்கான மருத்துவ படிப்புக்கான ஒரு கனவு இருக்கு இல்லைங்களா? அந்த கனவு வந்து மிக மிக முக்கியமான ஒரு கனவு. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை மற்ற மாநிலங்களோட வளர்ச்சியோட நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும்னா எப்படி பார்க்கணும்னா, இப்ப நான் சொன்ன 50% மாணவர்கள் இருக்காங்க. 12th முடிச்சுட்டு 50% மாணவர்கள் வந்து காலேஜுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது அப்படியே ரிவர்ஸ்ல யோசிங்க. ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இது 10% இருக்கும் இல்லையா? 10% இருக்கும்போது எந்த மாணவர்கள் கல்லூரிக்கு போயிருப்பாங்க அப்படின்றத உங்களுடைய சிந்தனைக்கு நான் விடுறேன். அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிட்டு 20% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எந்த மாணவர்கள் போயிருப்பாங்க? 30% மாறும்போது, 40% மாறும்போது, 50% மாறும்போது, அப்போ ஒவ்வொரு வருஷமும் பர்சன்டேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷனுக்கு போறவங்க அதிகமாகும் போது இது என்ன நடக்குது அப்படின்னா, சமூகத்துல பொருளாதாரத்திலையும் கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் அது எல்லாத்தையும் பின்தங்கி இருக்கிற மக்கள் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாயிட்டு. இது வந்து 70% மாறும்போது என்ன ஆகும்னா, இன்னும் நீங்க சமூகத்தில் பின்தங்கி இருக்கிறவங்க எல்லாம் உள்ள வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால இந்த 50% வளர்ச்சியை வெறும் நம்பரா நீங்க பார்க்க கூடாது. நீங்க உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நிறைய பெண் மாணவர்கள் இருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு 15 வருஷம் ஒர்க் பண்ணேன். அந்த கல்லூரியில பெரும்பாலும் இன்ஜினியரிங் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு ஐஐடி பேராசிரியர் வந்து அந்த காலேஜுக்கு வந்துட்டு, உண்மையிலேயே நீங்க தாங்க டீச்சர் அப்படின்னு சொல்றாரு எங்களை என்ன பார்த்து. சார் என்ன சார் பாராட்டிங்க சும்மா? இல்ல நான் கிளாஸ் எடுக்கிறேன், ஐஐடியில் எடுக்கிறேன். 99% வந்து ஆம்பளை பசங்க தான் இருக்காங்க, 1% தான் பெண்கள் இருக்காங்க. பெரும்பாலும் 1% 10% வச்சுக்கோங்க. ஆனா நீங்க கிட்டத்தட்ட 50% மேல பெண்கள் இருக்கீங்க. பெண்களுக்கு அறிவியல் கல்வியை, அதுலயும் குறிப்பாக பொறியியல் கல்வி கொடுக்கறது வந்து மிகப்பெரிய தேவை. அதை நீங்க செய்யறீங்க, நாங்க செய்யல. நாங்கள் வெறும் இன்ஜினியரிங் காலேஜ் நாங்கள் இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் சொல்கிறோமே தவிர, ஆனால் நீங்கள் தான் உண்மையிலே செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் உயர்கல்விக்கு வந்த வாய்ப்புகளை விட இப்போ அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்போது அதிகமாக நம்ம உயர்கல்விக்கு போகிறோன்றது அர்த்தம் வந்து பெண்கள் அதிகமாக வராங்கன்ற அர்த்தம், ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் வராங்கன்னு அர்த்தம், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த வராங்க அர்த்தம், ஏழை மாணவர்கள் வந்துட்டு இருக்காங்க, கிராமப்புற மாணவர்கள் வந்துட்டு இருக்காங்கன்றதுனுடைய அர்த்தம் தான் இந்த 55% 50% அர்த்தம். அப்போ இங்க இருக்கிற மெடிக்கல் கனவு அல்லது இன்ஜினியரிங் கனவு மற்ற கனவுகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கனவுலையும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள வந்துட்டே இருப்பாங்கல்ல, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ யார் வந்துட்டு இருக்காங்க? ஆக்சுவலா ஒரு காலகட்டத்தில் மேல்தட்டு மக்கள் மட்டுமே வந்துட்டு இருந்திருப்பாங்க. கொஞ்சம் காலகட்டத்தில் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் பிற்பட்ட மக்கள் அல்லது தாழ்த்தப்பட்ட மக்களோ அப்படி கொஞ்சமா உள்ள வர ஆரம்பிப்பாங்க. இதனுடைய வளர்ச்சி இன்னும் இப்படி நடக்கணுமா, இல்ல அது எங்கேயாவது ஸ்டாக்னட் ஆகி நிற்கணுமா? உங்களுக்கு நமக்கு முன்னாடி இருக்கிற முதல் கேள்வி. நீங்க ஸ்டாக்னட் ஆகி நிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பிரசன்டேஷனை இதுக்கப்புறம் எந்த வேல்யூமே கிடையாது. இல்ல இது இன்னும் இன்க்ளூசிவ் ஆகணும், இன்னும் கிராமப்புறத்துல இருந்து வரணும், இன்னும் திருநங்கைகள் வந்து படிக்கணும், மலைவாழ் மக்கள் வந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மனநிலை இருந்ததுன்னா இந்த பிரசன்டேஷனுடைய உண்மையான நோக்கம் அதுதான் நான் நினைக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து 5000 கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் இருக்கு, ஹையர் ஸ்கூல் இருக்கு, ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் 11th 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த 5000 இந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது நம்ம ஒரு பார்க்கணும். நான் ஆந்திர பிரதேஷ்க்கு அடிக்கடி போவேன். அங்கே போகும்போது சில எங்கள் சொந்தக்காரங்களாம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னா, நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன்னா சொல்லுவாங்க. ஏன்டா? இல்லை காலேஜ் முடிச்சுட்டேன், அதான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். நமக்கு எப்படி தோணும்? காலேஜ் முடிச்சா வேலைக்கு தானே போவோம். காலேஜ் என்ன? அப்புறம் விவரமாக கேட்குறேன். காலேஜ் என்னன்னா, அங்கே காலேஜ்ன்றது இன்டர் 11th 12th என்னன்னா அங்கே காலேஜில் இருக்கு. அதனால அங்கே 10th முடிச்ச வரைக்கும் தான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு. காலேஜுக்கு போறவனா என்ன ஆயிடுறான்னா, அந்த 11th 12th படிக்கும் போது காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆயிடுறான். அதுக்கப்புறம் டைரக்டா எங்கே தான் போறான்? வேலைக்கு போயிடுறான். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் 11th 12th ஸ்கூல்ல இருக்கிறதுனால நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, 12th முடிச்ச பையன் நம்ம யாரும் பெரும்பாலும் பண்ண மாட்டோம், வேலைக்கு அனுப்புறதை பற்றி நம்ம யோசிப்போம். 12th தானே படிச்சது, சின்ன பையன் தானே, இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் காலேஜுக்கு படி அப்படின்றது. காலேஜுக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக நம்ம தமிழ்நாட்டில் ஏன் இருக்குன்னா, 11th 12th எங்க இருக்கு? ஆக்சுவலா இன்னும் பள்ளிக்கல்வித்துறையோட இருக்கிறதுனால தான் நமக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கு. இல்லைன்னா இது என்ன ஆயிட்டுருக்குன்னா, இதுவே காலேஜில் இருந்ததுன்னா பசங்க பிடிச்சிட்டு வெளில போயிடுவாங்க. ஸோ இங்கே தமிழ்நாட்டில் ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இது ஒரு காரணம். நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கு தமிழ்நாடு ஏன் சிறப்பாக இருக்குன்னா இந்த ஒரு பாயிண்ட்டும் நமக்கு ஒரு அட்வான்டேஜ், ஆடட் அட்வான்டேஜ். இதில் கிட்டத்தட்ட நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 5 லட்சம் மாணவர்கள் வந்து சயின்ஸ் குரூப்பில் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவரேஜாக எவ்வளோ பேர் வந்து இந்த வருஷம் எழுதுறாங்க அப்படின்னா 1.5 லட்சம் பேர் வந்து நீட் எக்ஸாம் எழுதுனாங்க.
நீட் எக்ஸாம்லயும் ரிசல்ட் வந்து கொஞ்சம் அதிகமாயிட்டே வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50% மாணவர்கள் வந்து 54% மாணவர்கள் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க இந்த வருஷம். அப்படின்னா எவ்வளவு இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 89,000 பேர் எது பாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா நீட் எக்ஸாம் தமிழ்நாட்டில் மட்டும் பாஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 23 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. இந்த புள்ளி விவரங்களை சும்மா வேறமா தெரிஞ்சுட்டு வாங்க, நம்ம அதுக்குள்ள உண்மையான விஷயத்துக்குள்ள போகும். அப்போ இந்தியா முழுக்க 23 லட்சம் பேர் எழுதிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் எழுதுறாங்க. இந்த எண்ணிக்கை இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஏன்னா இப்போதான் கொஞ்சம் விழிப்புணர்வுலாம் வந்துட்டு இருக்கனால கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு இருக்கு. இப்போ இவங்க 23 லட்சம் பேர் எவ்வளவு சீட்டுக்காக எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 83,000 சீட்டு மெடிக்கல் சீட்டு மொத்தமாக இருக்கு இந்தியாவில் இருக்குன்னா ஒரு 83,000 சீட் இருக்கு. எவ்வளவு ஸ்டூடெண்ட் எழுதுறாங்க? இப்போ அதாவது போன வருஷம் எழுதுது. இது இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும் இல்லைங்களா? ஸோ அப்போ நீங்க என்ன செய்யணும்? மருத்துவ சீட் தானே இன்க்ரீஸ் பண்ணணும். இவ்வளவு பேர் ஆர்வமாக இருக்கு, மருத்துவ சீட்டை இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம். புரியுதுங்களா? யாராவது எக்கனாமிக் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, காமர்ஸ் ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா இதனுடைய பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? இது வந்து இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அதாவது 24ல பாத்தீங்கன்னா ஒரு சீட்டுக்கு இந்தியா முழுக்க 250 பேர் வந்து போட்டி போடுறாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது எவ்வளவு இருந்ததுன்னா 20 பேர் 20:1 இருந்தது ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப பாத்தீங்கன்னா 250 ஆயிடுச்சு. இன்னொரு 5 வருஷம் கழிச்சுட்டு ஒரு சீட்டுக்கு எத்தனை பேர் போட்டி போடுவாங்க? கண்டிப்பா போட்டி போடுவாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய என்ன உருவாக்கும்? இந்த மாதிரி போட்டி இருந்தான் தேவை அதிகமா இருந்தா என்ன உருவாகும்? எக்கனாமிக்ஸ் படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்தை உருவாகும். என்ன உருவாகும்? இதுக்கு ஒரு மிகப்பெரிய தேவை இருக்கு இல்லையா? சந்தை உருவாகும். இன்னைக்கு இந்தியாவை கல்வியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தை இந்த சந்தை தான். ஓகேங்களா? இங்க பாருங்க, செகண்ட் இயர் ப்ரோக்ராம்னா நீங்க உடனே காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் 11th செகண்ட் இயர் கிடையாது. ஃபர்ஸ்ட் இயர் பேட்ச் அப்படின்னா படிச்சுட்டு இருக்கும்போது படிப்பாங்க, 2 வருஷம் சேர்த்து படிப்பாங்க. டிராப்பர் பேட்ச் ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் சில பேர் படிப்பாங்க. இது மாதிரி எத்தனை வருஷம் படிச்சுட்டு இருக்கலாம். இது எங்க நடக்குது இந்த கோச்சிங்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் எல்லாம் யாராவது ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஸ்கூல் பாருங்க, உங்க ஸ்கூல் பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கோச்சிங் சென்டர் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா 3 வகையான இருக்கு. முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கோச்சிங் சென்டர் XYZ ஏதோ ஒரு பேரு. அந்த கோச்சிங் சென்டருக்கும் ஸ்கூலுக்கும் யாருக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த ஊருடைய எல்லையில ஏதோ ஒரு இடத்துல இருக்கும், மார்க்கெட் பிளேஸ்ல இருக்கும். யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ இந்த மாதிரி நான் நீட் படிக்கலாம்னு ஆசைப்படுறீங்க, நீங்க போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஒரு ஃபீஸை கட்டிட்டு நீங்க போய் படிச்சுக்கலாம். எப்போ படிப்பீங்க? சாயங்காலத்துல போய் படிச்சுட்டு இருப்பீங்க, டியூஷன் மாதிரி படிப்பீங்க. இல்லைன்னா சனிக்கிழமை நேரத்துக்குமே படிப்பீங்க. அதை விட்டுருங்க. இது ஒரு மாதிரி இப்படிலாம் இருந்தது ஒரு காலத்துல. அடுத்தது அப்படி இருந்த ஸ்கூல் இன்ஸ்டியூஷனுக்கெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு. ஏன்னா பசங்களை தேடி வர வைக்கிறத விட பசங்களை தேடி போறதுல லாபம். சந்தை எப்பவுமே நம்மளை தேடி தானே வரும். அப்ப என்ன பண்றாங்கன்னா நேரா எங்க போறாங்க? அவங்க ஸ்கூலுக்கு போறாங்க. பாருங்க, நாங்க ஸ்கூலுக்கு வந்துடுறோம், எங்க பேனரை நாங்க என்ன பண்றோம்? ஸ்கூலுக்கு வெளியில வச்சுக்கிறோம். இந்த பேனர்ல நாங்க அட்வர்டைஸ் பண்ணிக்கிறோம். நீங்க என்ன பண்ணா போதும், எங்களுக்கு ஸ்கூலுடைய இடத்த மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்றாங்க. அந்த ஸ்கூல்ல இடம் சனிக்கிழமை நடத்திக்காம டியூஷன் எடுத்துக்கோங்க, இல்லை ஈவினிங் நடத்திக்கோங்க, ஏதாவது நடத்திக்கோங்க. மூணாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்கூலுக்கு அவங்களே அட்மிஷன் போடுவாங்க. ஸ்கூலே 2ஆ இருக்கும். ஒரு ஸ்கூலுக்குள்ள உங்களுக்கு தெரியாது, நீங்க கொஞ்சம் தயவு செய்து வாய்ப்பு இருந்தால் பள்ளிக்கூடங்களுக்குலாம் நீங்க போய் பாருங்க. ஸ்கூலுக்குள்ள 2 கிளாஸ் இருக்கும், செக்ஷன் A, செக்ஷன் B. 11th ஸ்டாண்டர்ட்ல செக்ஷன் A ஒரு என்னன்னா ஒரு செக்ஷன் வந்து அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் கிளாஸ் எடுப்பாங்க. அங்க தமிழ் எடுப்பாங்க, அங்க இங்கிலீஷ் எடுப்பாங்க, எல்லா சப்ஜெக்ட் எடுப்பாங்க, ப்ரேயர் நடக்கும், எல்லாமே நடக்கும். அப்படி இருக்கிற பசங்க இன்னொரு கிளாஸ்ல எந்த விதமான ரூல்ஸும் கிடையாது. பசங்க நேரா அந்த கிளாஸ்ல இருப்பாங்க. அந்த கிளாஸ் வெட்டும் தான் அந்த ஸ்கூலுக்கு சம்பந்தம். நேரா ஒரு இன்ஸ்டியூஷன் சொன்ன இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆஃபீஸ்ல அந்த இன்ஸ்டியூஷன்காரங்க இருப்பாங்க. நேரா அவங்க வந்து அந்த இடத்துல கிளாஸ் எடுப்பாங்க. அங்க புக்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க, புக்கு கிடையாது. வெறும் மெட்டீரியல்ஸ் மட்டும் கோச் பண்ணுவாங்க, டீச் பண்ணுவாங்க. இதே தான் நடக்கும். டீச்சிங்ன்றது கிடையாது. அங்க என்னதான் இருக்கும்? வெறும் கோச். 2 வருஷம் அவங்க கோச் பண்ணுவாங்க. நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கையே இருக்காது, யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நடந்துட்டு இருக்கும் 2 வருஷம். ஒரு மோசமான அனுபவத்தை சொல்றேன். ஒரு பையன், நான் ஒரு வீட்டுக்கு போறேன், தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போறேன். வாத்தியார்னா உடனே பசங்களை கூப்பிட்டு பேச வைக்கிறது நம்ம ஊர்ல ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. வேணாம்னு சொன்னா வர மாட்டேன்றாங்க. சார் இவர் பிசிக்ஸ் டீச்சர். அப்படியா? சார் உட்காருங்க சார், என் பையன் 12th படிக்கிறான் சார். எப்பா நான் சொல்றதே இல்லை. அங்கிள் நான் வணக்கம் சொன்னா அவன் பையன் அப்படியே தயங்குறான். சரி ஏதாவது கொஞ்சம் கூட பேசியிருந்தேன். சும்மா பேசினே இருக்கும்போது சொன்னேன், தம்பி என்னப்பா படிக்கிறேன்? 12th ஸ்டாண்டர்ட். பிசிக்ஸ் புக் இருக்கா? சும்மா அது கொண்டு வந்து காட்டான். பிசிக்ஸ் புக்கு சுத்தமா அப்படியே அழகா இருக்கு, பேர் கூட எழுதுறேன். நான் என்ன நினைச்சேன், பெரிய ஸ்கூல், நாங்கள் சாதாரணமாக அரசு பள்ளியில் படிச்சோன்னா எங்கள் புக்கெல்லாம் அப்படியே கிழிஞ்சிருக்கும். அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன்.
அந்த பையன்கிட்ட கேட்டேன், என்ன தம்பி இது வீட்டு புக்கா? நம்மளா கேள்விப்பட்டோம்ல, பணக்கார பசங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல்ல ஒரு புக் வச்சிருப்பாங்க, அங்க ஒரு பாக்ஸ் இருக்கும், அங்க புக் வச்சிருப்பாங்க, அதை படிச்சுப்பாங்க. வீட்டுக்கு வந்தா வீட்டுல ஒரு புக் வச்சிருப்பாங்க அப்படின்னு. இதை நம்ம கிட்ட அம்மா கிட்ட கேட்டேன்னா, நீ படிக்கிற லட்சத்துக்கு ஒரு புக்கே போதுன்னுவாங்கல்ல. அவங்க நான் அப்படி கேட்டது, ஸ்கூல்ல வீட்டுல வச்சிருக்க புக்கா தம்பின்னு. இல்ல சார், இதுதான் என்னோட ஒரிஜினல் புக். இதான் இன்னும் தம்பி நான் ஒண்ணுமே எழுதல, அண்டர்லைன் பண்ணல, எதுவுமே பண்ணல. அதுவும் ஆனுவல் எக்ஸாம் கொஞ்சம் முன்னாடி. இல்ல சார், நான் நீட் கிளாஸ்ல இருக்கேன் சார். நீட் கிளாஸ்ல இருக்கேன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, இல்ல அந்த இன்ஸ்டியூஷனோட பேர் எங்க சொல்லக்கூடாதுன்றதா சொல்லல. அந்த இன்ஸ்டியூஷன்ல நேரா போவாங்க சார், அவங்க ஒரு மெட்டீரியல் கொடுப்பாங்க எங்களுக்கு. இந்த புக்கு ஸ்கூல்ல வாங்க சொன்னாங்க சார், வாங்கிட்டோம். என்ன பண்ணுவாங்க, வாங்கிட்டோம், அவ்வளவுதான். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மெட்டீரியல் கொடுப்பாங்க சார். என்ன இருக்கும், ஃபார்முலாஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் பேஜ்ல கிராவிடேஷன், நியூட்டன் ஆப்பிள் மரத்துக்கிட்ட உட்கார்ந்தாரு, இந்த கதையெல்லாம் கிடையாது. கிராவிடேஷன் ஃபார்முலா எழுதுவாங்க, அதை சம்ஸா போடுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3-4 ஹவர்ல என்ன பண்ணிடுவாங்க, கிளாஸ்ல எத்தனை மணி நேரம் நடக்கும், 1.5 மணி நேரம் நடக்கும். இப்படி கிளாஸ் நடந்துட்டு இருக்கும். அவனுக்கு என்டர்டைன்மெண்ட் கிடையாது, எதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்படியே நடந்துட்டு இருக்கும். எப்படி இருப்பாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. அப்படிதான் ஸ்கூல்ஸ் நடந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு ஸ்கூல்ஸ் நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த ஸ்கூல்ஸ்லாம் என்ன பேருன்னு கேட்டா, இன்டகிரேட்டட் ஸ்கூல்ஸ். ஸ்கூல்ஸுக்கு என்னன்னா, நீங்க ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும். உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க சர்டிபிகேட் டிசி கொடுப்பாங்கல்ல, இந்த 2 வருஷம் இங்க படிச்சாருன்னு கொடுப்பாங்க. என்ன படிச்சாருன்னு தெரியாது, சர்டிபிகேட் கொடுப்பாங்க. சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்கூல், இடம் மற்ற எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அந்த கம்பெனி தான், அந்த கம்பெனி சொல்லுவாங்க. ஆக்சுவலா அந்த எஜுகேஷனல் கம்பெனி வந்து என்ன பண்ணோம்னா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இப்படிதான் ஸ்கூல்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அதனால நம்ம ஸ்கூல்ஸ்கெல்லாம் வந்து கோழி குஞ்சு நம்ம சொல்லுவோம்ல, கிண்டலா பா அதெல்லாம் கோழி குஞ்சு ஸ்கூல்பா. அதாவது நாமக்கல் ஸ்கூல்ல என்ன சொல்லுவாங்க, பிராய்லர் கோழி ஸ்கூல் சொல்லுவாங்கல்ல. சரி, அதுவாது பரவாயில்ல. இது பிராய்லர் கோழி இருக்கிற இடத்துல எது இருக்கு, புரியுதா? வெளில வரும்போது என் பையன் பிராய்லர் கோழி ஆதுவாது வந்துட்டு இருந்தான்ல, இப்ப என் பையன் வெளில வரும்போது வரவே மாட்டான். என் பையனா வெளில வர மாட்டான். புரியுதா சொல்றது? ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸர். நான் உள்ள இருக்கிற விஷயம் ஒண்ணு சொல்றேன், ஏன்னா எனக்கு அதுல அனுபவம் இருக்கு, அதான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ சமீப காலமா ஒரு புது ட்ரெண்ட் உருவாயிருக்கு. நான் நிறைய இடங்கள்ல இந்த சயின்ஸ் ஆக்டிவிட்டி, நான் ஸ்டெம் ட்ரெயினர்ன்றதுனால நிறைய இடங்கள்ல சயின்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணுவேன். ஒரு இடத்த ஒரு ஸ்கூலுக்கு வந்து ஒரு இடத்த கூப்பிட்டு போயிருந்தாங்க. அங்கே நான் ப்ரெசன்டேஷன் பண்ணாங்க. சயின்ஸ் ஆக்டிவிட்டிலாம் பண்ண முடிச்சோடனே அங்கே இருக்கிற மாணவர்கள்லாம் வந்து என்கிட்ட பேசுனாங்க. ஒரு சில மாணவர்களுக்கு ஃபோன் நம்பர்லாம் வாங்கினாங்க. என்ன பண்ணாங்க, உடனே என்ன பண்ணாங்கன்னா, என்கிட்ட வந்து அந்த பொண்ணுடைய அப்பா பேசணும்னு சொன்னாரு. கொடுத்தாரு. எனக்கு ஃபோனில் குழந்தை யாரும் தெரியல. என்னோட செஷன் அட்டன் பண்ண ஒரு குழந்தை ஃபோன் பண்ணுறாங்க. நான் சயின்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணுவேன். ஆக்டிவிட்டினா டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணி, இது மாதிரி சார் அப்பா உங்ககிட்ட பேசணுன்னாரு. சொல்லுங்கள் சார். சார் உங்கள் செஷன் நல்லா இருந்துன்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். இல்லை, என் பொண்ணுக்கு நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு. என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணலாம் சார்? ஏதாவது சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தாங்கன்னா மோட்டிவேட் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அந்த அப்படின்னு சொன்னேன். இல்லை சார், நீங்கள் சும்மா ஒரு நாள் வரணும் அப்படின்னு. சரி, நான் வந்தேன். எங்கள் காலேஜ் பக்கத்தில் தான் இருந்தாங்க. சரி, வந்து ஒரு நாள் வந்து அவங்க வீட்டை வர சொன்னாங்க. சரி, அப்படி வரையா பார்த்து வரேன் சார். வந்தா சார், இந்த பொண்ணுக்கு நீங்கள் டியூஷன் எடுக்கணும். இல்லைங்க, நான் டியூஷன் எடுக்கிறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை. இல்லை சார், இந்த பொண்ணு வந்து நான் வந்து ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூஷனில் ஸ்கூலில் சேர்த்துருக்கேன். அந்த ஸ்கூலில் 6ஆம் கிளாஸில் சேர்க்கணும் அப்படின்னாவே ஃபவுண்டேஷன். அதுக்கு என்ன பேர், அதாவது நீட் எப்போ படிக்க போகுது அந்த பொண்ணு, 12th படிக்கும்போது படிக்க போகுது, எழுத போகுது. எக்ஸாம் எழுதுறதுக்கு எப்போ வந்து ஆரம்பிக்கிறாங்க, 6th இருந்து. அது பேர் ஃபவுண்டேஷனா? ஃபவுண்டேஷன் 6ஆம் கிளாஸ்ல அப்படி என்னதான் ஃபவுண்டேஷன் போடுவீங்க, புரியுங்களா? 12ஆம் கிளாஸ்ல போட்ட ஃபவுண்டேஷனை அடுத்த வருஷம் கதை காணும். இல்லை, அதுதான் ஃபவுண்டேஷன் கோர்ஸ். அதுக்கு அந்த ஃபீஸை கட்டி நான் சேர்த்துருக்கேன் சார் என் பொண்ணு அப்படின்றாரு. சரி, சரிங்க. இப்போ நான் 8th படிக்கிறது பொண்ணு. அந்த பொண்ணு கொஞ்சம் சயின்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்ணுறது. ரொம்ப சயின்ஸை அறிமுகப்படுத்த வேண்டிய வயசுல சயின்ஸை கஷ்டம்னு அறிமுகப்படுத்துறீங்களே, இது நியாயமா சொல்லிட்டு நான் எதுவும் சொல்லலை. ஏன்னா அதில் கமெண்ட் பண்ணக்கூடாது இல்லை. ஆனால் சரி, அந்த புக்கெல்லாம் காட்டுறேன். அவரு நான் சொல்கிறேன், நான் கிளம்புறாங்கன்னா புக்கெல்லாம் காட்டுறேன். இந்த புக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க சார். அதில் ஒரு புக்கை எடுத்து பார்த்தா, இப்போ சயின்ஸ் ஸ்டூடெண்ட் யாராக இருப்பீங்கன்னு தெரியல, 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ப்ரொஜெக்டைல் மோஷன், ஒரு கல்லை தூக்கி போட்டால் அது நேராக போகாதுங்க, வளைஞ்சு போகின்றதுக்கு ஃபார்முலாஸ் 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற டஃபஸ்ட் சப்ஜெக்ட் அதுதான். நீட்டு ஜேஇலாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, பசங்களுக்கு கஷ்டமான சப்ஜெக்ட் எது, மேக்ஸ் கிடையாது, பிசிக்ஸ் தானா. அதுல எதுரா கஷ்டமான சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 11th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம் இருக்கும் பார்த்துருப்பீங்களா. 11th ஸ்டாண்டர்ட் கஷ்டம், 12th கஷ்டம் கிடையாது. சரி, 11th ஸ்டாண்டர்ட்ல எது கஷ்டம்னா, சார் 2 புக்கு கொடுக்குறீங்களா நீங்க, வால்யூம் 1 வால்யூம் 2 கொடுக்குறீங்களா, அதில் வால்யூம் 1 தான் சார் எங்களுக்கு கஷ்டம்ன்றீங்க. என்னடா சொல்றீங்க? அதுல எந்த படம் கஷ்டம்னா, ஒன் டைமென்ஷனல் மோஷன் இருக்கு சார், புரியுங்களா? இயக்கம் இருக்குல்ல பாடம், அதுதான் சார் கஷ்டமான பாடம்ன்றாங்க.
நான் சொல்லல, ஐஐடியில இன்வெஸ்டிகேட் பண்ண பேப்பர்ல வந்திருக்கு, ஹிந்துல வந்த ஆர்டிகல். ஏன் அது என்னன்னா 6ஆம் கிளாஸ் சொல்லி தந்துட்டு இருக்கோம் அந்த கான்செப்டை. அந்த 6ஆம் கிளாஸ் சொல்லி கொடுக்குற கஷ்டமான அந்த கான்செப்ட் பசங்க கஷ்டமா இருக்குன்னா எப்படி இருக்கும்னு நீங்க பாத்துங்க, நம்ம எப்படி சொல்லி தரோன்னு. அந்த புக்கை பார்த்தா 8th ஸ்டாண்டர்ட் பொண்ணுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரொஜெக்டைல் மோஷன் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன், இந்த பொண்ணுக்கு இதை எப்படி புரிய வைக்க முடியும், என்னால் இதை எப்படி பண்ண முடியும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இல்லை நாங்கள் நிறைய இடத்துல டியூஷன் அனுப்பிட்டு இருக்கோம், அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து என்ன சொல்கிறது, கமல்ஹாசன் சொல்லுவார் இல்லையா ஒரு படத்தில், அவன் வந்து என்னது அவன் கொலகாரன், அவன் கறி வெட்டுறான் தான், ஆனால் அவங்ககிட்ட பிள்ளை கறி கேட்டது நீ தானேன்னு சொல்லி சொல்லுவார். அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்தது. இப்போ நான் டியூஷன்லாம் எடுத்திருக்கேன், வேலைலாம் செஞ்சுருக்கேன், ஃபிசிக்ஸ்லாம் எடுத்திருக்கேன், இந்த பாவத்தெல்லாம் நான் பண்ண மாட்டேன். புரியுதுங்களா? நான் வந்து 11th 12th பசங்களுக்கே நான் என்ன பண்ணுவேன், கிளாஸில் ஜென்ரலாக கதை சொல்கிறது, ஆக்டிவிட்டி பண்ணுறது தான் என் வேலை, இது நான் பண்ண மாட்டேன் சார், எனக்கு ஐடியா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், எனக்கு டைம் இல்லை சொல்லிட்டு வந்துட்டேன், வேறெல்லாம் சொல்லலை. எது சொல்கிறேன்னா, இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அப்போ இவ்வளோ குழந்தைங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு எது படிச்சுட்டு இருக்காங்கன்னா, இந்த நீட்டுக்காக படிச்சுட்டு இருக்காங்க. அதாவது நீங்கள் சொல்லுங்க, 6ஆம் கிளாஸ்லேருந்து கஷ்டப்படுறாங்க. சரி, 11th 12th போனால் அங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது? எதுவுமே கிடையாது உங்களுக்கு. வெறும் அந்த பசங்க வருவாங்க, காலையில் கிளாஸ்க்கு வருவாங்க, 1.5 மணி நேரம் ஒரு செஷனு ஃபுல்லாக ப்ராப்ளம் பண்ணுவாங்க. அவங்க ஒரு பையன் என்ன கேட்குறேன், சார் நான் எதுக்கு சார் இதெல்லாம் படிக்கணும்ன்றான். சார் நான் எதுக்கு சார் இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணணும்? எதுக்குன்னு கேட்டால், சார் எனக்கு நீட் இன்ட்ரெஸ்டே கிடையாது சார். ஏன்னா அப்போ ஏன்டா சேர்ந்தேன்னா, இல்லை சார் நீட்டு கோச்சிங்கில் சேர்ந்தாதான் இந்த ஸ்கூலில் சேர்த்துக்கோன்னு சொன்னாங்க. சார் எங்கள் அப்பா என்ன சொல்கிறார், இந்த ஸ்கூல் தான் முக்கியம், நீட்டு கோச்சிங்கில் இருந்தால் தான் அந்த ஸ்கூலில் சீட் தரோன்னு சொல்லிட்டாங்க, நீ சேர்ந்தா தான் சொல்லிட்டாங்க, வேற வழி இல்லை, நான் அந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டேன், அவனுக்கு 3 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டேன், நீ என்ன வேணா பண்ணிக்க. இப்போ அந்த பசங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க, அவ்வளோ கொடுமையாக இருக்கும் அந்த பசங்க. சரி, இப்படி கஷ்டப்பட்டு வராங்கல்ல, இவங்களோட நிலைமையில இப்படி படிக்கிறாங்கல்ல, அப்படி என்னதான் படிச்சுட்டு இருக்காங்க? இது ஒரு விதமான கஷ்டம். சப்போஸ் அப்படின்னா நான் கஷ்டப்பட்டு வரேன், எங்க வரேன், எக்ஸாம் எழுத வரேன். நான் ஒரு சில விஷயங்களை உங்களுடைய நேரம் கருதி கட் பண்றேன். அங்கெல்லாம் செக் பண்றதெல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, கம்மல் கேட்டணும், தூக்குது கேட்டணும், அதெல்லாம் செக். அந்த கொடுமையெல்லாம் நான் சொல்லலை இங்க, புரியுதுங்களா? அங்க கேள்வி அப்படின்ற இடத்துல கஷ்டம். என்ன கேள்வி பார்த்தீங்கன்னா, இது வந்து போன வாட்டி நீட்ல வந்த ஒரு கேள்வி. இந்த கேள்வி தான் இந்த தலைப்பினுடைய மையன்றதுனால சொல்றேன். இப்போ நீங்க பையன் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வரான்றது பாருங்க. அப்படி ப்ரிப்பேர் பண்ண வந்த பையன் கிட்ட நம்ம எதை கொடுத்துருக்கோம், ஒரு கேள்வி கொடுத்துருக்கோம். இந்த கேள்வியில முதல்ல ஒரு கொஸ்டின் இருக்கு. என்ன கொஸ்டின்னா, தமிழ்ல சொல்லிடுறேன். அணுக்கள்னு சொல்றோம்ல, அந்த அணுக்கள்ல எலக்ட்ரான், அதாவது நேர்மின் துகள்களும் எதிர்மின் துகள்களும் 2 இருக்கு. 2 ஒண்ணுக்கு ஒன்று சமமா இருக்கு. ஸ்டூடெண்ட் இருக்கிறதால ஸ்டூடெண்ட் ஏற்ற மாதிரி சொல்றேன். அப்போ ரெண்டுமே பிளஸும் மைனஸும் ஈக்குவலா இருந்தா அணு என்பது அடிப்படையில் என்னது, எதுவும் இல்லாதது, சார்ஜ் இல்லாதது. அதுக்கு என்ன கிடையாது, பிளஸ் சார்ஜும் கிடையாது, மைனஸ் சார்ஜ். ஆனா அணுக்குள்ள என்ன இருக்கு, பிளஸும் இருக்கு மைனஸ் இருக்கு. பிளஸும் இருக்கு மைனஸ் இருக்குன்னா எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். கரெக்டா இல்லையா? எலக்ட்ரான் ஈக்குவலா இருக்கும். அதனால அணுக்கு என்ன கிடையாது, சார்ஜ். ஆனா அணுக்குள்ள என்ன இருக்கு, பிளஸ் சார்ஜ் இருக்கு, மைனஸ் சார்ஜ் இருக்கு. நீங்க என்ன கவலைப்பட வேணாம், இதெல்லாம் ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க கூட தெரியும். நல்லா எக்ஸாம்ல வைக்க போறேன், நான் நீட் எக்ஸாம்ல வைக்க போறது இல்லை, நீங்க நல்லா சரி பயப்பட வேணாம். இது ஒரு தகவல், ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட். ஒவ்வொரு தனிமத்தின் அணுக்களும் நிலையானவை. அணுக்கள் நிலையானவையா, நிலை இல்லையாத? அணுக்கள் நிலையா இருக்கிறதுனால தான் நான் எல்லாம் என்ன பண்றேன், நான் ரவிக்குமார் வந்து அணுக்கு நிலையானவெல்லாம் இல்லை, நான் என்ன பண்ணிப்பேன், அணுக்கள் நிலையா இல்லைன்னா நம்ம இதை பொருளா உருவாயிருக்குமா? இந்த பொருள் இது எதனால ஆனது, அணுக்களால் ஆனது. இது எதனால ஆனது, நான் எதனால ஆனது, அணுக்கள். இதுல எல்லாமே அணுக்களால் தான் ஆனது. அப்போ இது எப்படி இருக்கு, நிலையா இருக்குல்ல. அப்போ நிலையா இருக்குன்னா எது நிலையா இருக்கணும், அணுக்கள் எப்படி இருக்கணும், நிலையா இருக்கணும். சரி, அதான் லாஜிக்கு. ஓகே, அடுத்தது ஒவ்வொரு அணுவுக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்ன இருக்கு, இப்படி நமக்கு எப்படி குரல், என்னோட குரல் பாத்தீங்களா, பிரின்ஸ் சார் குரல் பாத்தீங்களா, எவ்வளவு அழகா இருந்தது பாத்தீங்களா, நம்பேருமா. என்னோட குரல் பாருங்க ஒரு மாதிரி இருக்கு, டீச்சர்ன்றதுனால அப்படி இருக்கு. ஸோ என்னுடைய குரல், அப்போ ரவிக்குமார்னு ஒரு பொருள் இருந்தா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சிறப்பு பண்பு இருக்கும். என்னுடைய கலரு, என்னுடைய பண்பு எல்லாமே, புரியுங்களா? அப்படி என்னோட டோன் வித்தியாசமா இருக்கும். நீங்க கண்ணை மூடிட்டு குரலை வச்சு என்ன பண்ணலாம், அம்மா வராங்க போல இருக்கு, அப்பா வரலாம்னு சொல்லி அப்படி கண்டுபிடிப்பீங்கல்ல. அந்த மாதிரி ஒவ்வொரு அணுவுக்கும் என்ன இருக்கும், ஒரு குறிப்பிட்ட கேரக்டரிஸ்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து சிறப்பு பண்புகள் அல்லது பண்புகள்னு சொல்லுவாங்க. இது யதார்த்தம் தானே, கரெக்டு தானே? இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆன்சர் கேட்டிருக்காங்க. கேள்வி அதுதான். ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது, இன்கரெக்ட், தப்புன்னு சொல்றாங்க. அப்போ இது ரைட்டா தப்பா?
இது கஷ்டம். இது தப்பா ரைட்டா? இந்த ஸ்டேட் இந்த ஆன்சர் ரைட்டா தப்பா? தப்பு. பாருங்களேன், என்ன கொடுமையா இருக்கு. நாங்கள் 6ஆம் கிளாஸ்லேருந்து பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போமா, 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா ஃபீஸ் வாங்குவோமா? அவங்க சொல்கிறா பரவாயில்ல, நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் நீங்கள் சாதாரண சொல்கிறீங்க. கரெக்டு தானே? சரி, ரெண்டாவது பாருங்க. போத் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். கரெக்டா? கரெக்டுன்னு சொல்ல கை தூக்குங்க. நிறைய பேர் கை தூக்குறீங்க. சார் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முதல் வாக்கியமும் முதல் வாக்கியம் சரி, இரண்டாவது வாக்கியம் தவறு. அது ஆனால் நீங்க தப்பு சொல்றீங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்க? முதல் வாக்கியம் சரி, ரெண்டாவது வாக்கியம் என்னது? சரி, ரெண்டுமே சரி. இப்ப ரைட் இது ரைட்டா? ஆமா, அணுக்கள் கரெக்ட். வெரி குட். அணுக்கள் நிலைப்புத்தன்மையோட இருக்கு, அது கரெக்ட் தான். ஓகே. போத் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட். ரெண்டுமே தப்புப்பா. அப்படி இருக்குமா? இல்ல. கரெக்டா ஞாபகம் விட்டுறீங்க. நாலாவது என்னது? ஸ்டேட்மெண்ட் 1 வந்து என்னது? கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் என்னது? இன்கரெக்ட் சொல்லிருக்காங்க. ஐயோ, இப்போ இந்த ரெண்டுல நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? செகண்ட் சூஸ் பண்ணுவீங்க. கரெக்ட் தானே? நாலாவது சூஸ் பண்ணுவீங்க. ஓகே, வெரி குட். அவர் கை தட்டுங்க. ஏப்பா? உங்க பேரு என்ன டிபார்ட்மெண்ட்? எம்ஏ என்னது? தமிழ்காரங்க இருக்கிற பிரச்சனையே தான். ஒரு வழியில போக மாட்டாங்க, மாத்தி யோசிப்பாங்க. பட் நம்மளால அந்த கடவுளையே கேள்வி கேட்கறாங்களாச்சே, பிசிக்ஸ் சாரை விட்டுருவோமா நம்ம? சரிப்பா, சொல்லுப்பா. அணுக்கள் நிலையானதா இருந்தாலும் அந்த அணுக்கருவுக்குள்ள இருக்கிற புரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸ் நல்ல இயக்கத்திலே இருக்கும். அதனால அணு ஸ்டேபிளா ஒரே இடத்துல இருக்கும்னு சொல்ல முடியாது. நிலைப்பு தன்மையா நிலையா இருக்கிறது இல்ல. இப்படி நின்னா அதுக்கு பேர் நிலையா இருக்கிறது. இப்படி பண்ணா இயங்குறது. நிலையா இருக்குதுன்னா செதஞ்சு போறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஐஸ்கிரீம் அப்படியே உருகுது இல்ல, அந்த மாதிரி போறது. உதாரணமா எடுத்துட்டோம்னா, இந்த மைக்குள்ள ஒரு பேட்டரி இருக்கு. பேட்டரியில ஆட்டம்ஸ் நிறைய இருக்கு. அதுக்குள்ள எலக்ட்ரான்ஸ் இருக்கு, புரோட்டான்ஸ் இருக்கு. அந்த எலக்ட்ரான்ஸும் புரோட்டான்ஸும் ஆர்பிட்டால் சுத்திட்டே இருக்கிறதுனால தான் இங்க பவர் சப்ளை வருது. அதனால நான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் 4ல உங்களுக்கு வருது. ஓகே, இந்த மாதிரி கை தட்டுங்க. வேற யாராவது பாத்தீங்களா? இப்போ எம்ஏ தமிழ் படிச்சிருந்தவரு கரெக்டா 11th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்ச ஒரு விஷயத்தை வச்சு அவர் என்ன பண்றாரு? யோசிக்கிறாரு. ஒரு 12th பையனுக்கு எனக்கு டவுட் வருமா? டவுட் வராது. இப்போ நீங்க 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இங்க क्वेश्चन ரைட்னு தெரியுது. இந்த क्वेश्चन ரைட். பட் இந்த நாலாவது क्वेश्चन கொஞ்சம் யோசிச்சா அதுல ஏதோ விஷயம் இருக்குல்ல. சரி, நாலாவது ஸ்டேட்மெண்ட். முதல் செகண்ட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டோ தப்பு, தெரிஞ்சு போச்சு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ரைட். நாலாவது ஸ்டேட்மெண்ட்டை யோசிச்சா என்ன இருக்கும்? இதுக்குள்ள என்ன இருக்கு? அப்ப நான் என்ன செய்வேன்? கொஞ்சம் புத்திசாலி ஸ்டூடெண்ட் என்ன செய்வான்? யோசிப்பான், டைம் எடுத்துக்குவான் இல்லையா? ஓகே, சரி. இப்போ நிறைய பேருக்கு அவர் ஒருத்தர் தான் சொன்னதுனால உங்களுக்கு எல்லாம் அணுக்கள்லாம் என்னன்னு தெரியலன்னு நினைக்கிறேன். கேட்டா நாங்க அதுதான் வேணாம் தான் தமிழ்ல சேர்ந்துருக்கோம். எங்களுக்கு வந்து அது ஸ்லைடு ஆங்கிலத்தில் இருக்கிறதுனால அது நீங்க சொல்லும்போது முழுக்க தமிழ்ல சொன்னா சரி, ஓகே. இப்போ நம்ம அணுக்களை பத்தி ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். இந்த பிரபஞ்சத்தில் நீங்க பார்க்குற எல்லா பொருட்களும் ஏதோ ஒரு தனிமத்தினால் ஆனது, நம்மளை தவிர. நான் ஒரு தனிமத்தினால் ஆனவன், நான் பல தனிமங்களால் ஆனவன். இது இங்க இருக்கிற இரும்பு என்ற தனிமத்தினால் ஆனது. நீங்க கபல் போட்டிருப்பீங்க, தங்கம் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்கோர்ஸ் தங்கம் எதனால் ஆனது? தங்கம் என்ற தனிமத்தினால் ஆனது. நல்லா ஜாக்கிரதையா வாங்க. அது என்ன இருக்கும்? கொஞ்சோண்டு காப்பர் கூட இருக்கும் நினைக்கிறேன். அப்போ காப்பர் என்ற தனிமமும் தங்கம் என்ற தனிமமும் சேர்ந்துதான் உங்க கம்மல் இருக்கு. நான் தங்கம்னு சொல்லக்கூடாது, அப்படியாது, ஏமாற்றக்கூடாது. அதுக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு அணுன்ற ஒரு சின்ன பொருள் இருக்கு. ரொம்ப ரொம்ப சின்ன பொருள். புரியுங்களா? எவ்வளவு சின்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு பேனா எழுதிட்டு ஒரு புள்ளி வச்சுட்டீங்கன்னா அந்த புள்ளியில கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்கும். அவ்வளவு சின்னது. ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு மனிதன் கண்டுபிடிச்சதுலேயே மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ மனிதனுடைய அறிவுக்கு
மனுஷனா பிறந்ததுக்கு ஒரு ஏதோ பண்ணியிருக்காண்டான்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம பெருமை மனுஷன்னு சொல்றதுக்கு நம்ம பெருமைப்படுறது ஒரே விஷயம் இருக்குன்னா, அணு அப்படின்றத ஒருத்தர் யோசிச்சிருக்கான்ல, அதை தான் அறிவினுடைய மிக உச்சம்னு சொல்றாங்க. இந்த ஐடியா பல வருஷங்களுக்கு முன்னாடி வந்தது. டால்டன் என்றவர் 1800களில் கண்டுபிடிச்சவர். அதை பத்தி யோசிச்சு கருத்து சொல்றாரு. 1897 என்ன பண்றாரு, ஒரு ஜே தாம்சன் அதுக்குள்ள எலக்ட்ரான், இப்ப சொல்றாரு எலக்ட்ரான்ன்றது, அதுதான் கரண்ட் வர்றது காரணம். இதெல்லாம் ரூதர் ஃபோர்ன்றவர் அதுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்காரு. அதுல இருந்தா நமக்கு என்ன கிடைக்குது, கரண்ட், எனர்ஜி எல்லாம் கிடைக்குது. கரண்ட் எல்லாம் கிடைச்சு நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். போர்ன்றவர் என்ன பண்றாருன்னா, அது எப்படி இருக்கு, அணுன்றது எப்படி இருக்கும், அது ஒரு சாணி மாதிரி இருக்குமா இல்ல இரும்பு குண்டு மாதிரி இருக்குமா, எப்படி இருக்கும்னா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. சோடிஞ்சர் என்ன சொன்னாருன்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்க சொல்ற மாதிரி பொருள் கிடையாது, அது ஒரு வேவ் மாதிரி ஆனது அப்படின்னு சொல்றாரு. தமிழ் படிக்கிறவங்க, பிளாஸ் படிக்கிறவங்களாம் இதெல்லாம் இன்ட்ரெஸ்டா படிங்க. ஏன்னா இதுல ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்கு தத்துவ ரீதியா. 1800களில் அணுன்னா என்னன்னா ஒரு இரும்பு பால் மாதிரி. அதான் அதுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது, அது ஒரு இரும்பு பால். அதுக்குள்ள என்ன இருக்கு, இல்ல அதுதான். அது உடைக்க முடியுமா, முடியாது. 1904 வருஷம் 100 வருஷம் கழிச்சுட்டு அணுன்னா என்ன, ஒரு கேக் மாதிரி. அதுல என்ன இருக்கு, முந்திரி பருப்பு வச்சிருக்க மாதிரி எலக்ட்ரானா குத்தி குத்தி வச்சிருக்காங்க. ரூதர்ஃபோர்ட் என்ன செஞ்சிருக்காரு, எலக்ட்ரான்லாம் குத்தி வைக்கலங்க, எலக்ட்ரான் சுத்திட்டு இருக்கு. அந்த மொத்த அருக்கருவும் எங்க இருக்கு, சென்டர்ல இருக்கு. அணுவே வந்து காலியா இருக்கு அப்படின்றாரு. அப்படியா, என்னங்க அநியாயமா இருக்கு. ஆமா, ஒரு ஃபுட்பால் கிரவுண்டுக்கு நீங்க போனீங்கன்னா அவ்வளோ பெரிய ஃபுட்பால் சைஸுக்கு நீங்க இமேஜின் பண்ணீங்கன்னா அதான் அணுன்னா, அதுல ஒரு ஃபுட்பால் இருக்குல்ல, அந்த சைஸ் தான் நியூக்ளியஸ் இருக்கும். யூ ஜஸ்ட் இமேஜின் தட். அணு எவ்வளவு பெருசு, அணுக்குள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் எவ்வளவு பெருசு, எவ்வளவு சின்னது, கம்பேர் பண்ணுங்க. நம்ம ஒரு அணுவே, நம்ம ஒரு அணுன்றது ஒரு அண்டம் மாதிரி தான். ஓகேங்களா. 1913 இதெல்லாம் எப்படி இருக்கும்ன்றதுக்கு ரூதர்ஃபோர்ட் பண்ணாரு, சுத்திட்டே இருக்கோங்க. ஏன்னா பிளஸ் மைனஸ் இருந்தா என்ன பண்ணும், பிளஸ் 1 இழுக்கும் மைனஸ் 1 இழுக்கும் இல்லையா. இதுல யார் பெருசா இருக்காரு, பிளஸ் பெருசா இருக்கா மைனஸ் பெருசா இருக்கா, பிளஸ். அப்ப எதை இழுக்கும், பிளஸ் எதை இழுக்கும், அப்ப எல்லா மைனஸ் எங்க போய் விழுந்துரும். அப்ப அணு என்ன ஆயிடும், அழிஞ்சு போயிடும். அப்ப அணு இருக்குமா, அணுவே இல்லைன்னா நான் இருப்பேனா, நீங்க இருக்க மாட்டீங்கல்ல, சந்தோஷமா. ஆனா அணு இருக்கிறதுனால அப்ப இது நடக்க கூடாதுன்றதுக்காக இது சுத்திட்டே இருக்குன்றத ஒருத்தர் ப்ரொபோஸ் பண்றாரு. ஃபைனலா ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, நம்ம சொல்ற மாதிரி அணுல அப்படி கிடையாது, அது ரேண்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாமே 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும், பேசிக்கான விஷயங்கள். இது அணுன்றதை பத்தி ஒரு பேசிக் விஷயம். அணு அடுத்தது என்ன முக்கியமான விஷயம் கேட்டா, இங்க லைன் இருக்கு பாத்தீங்களா, இது ஒவ்வொன்றும் ஒரு அணு வந்து நான் இருக்கேன்றதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது, நான் இருக்கேன் அப்படின்னு இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க சூரியனை பாத்தீங்கன்னா, இந்த லைட், நீங்க சூரியனை இந்த மாதிரி ஒரு டெலஸ்கோப் வச்சு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா, ஸ்பெக்ட்ரம் வச்சு பாத்தீங்கன்னா, சூரியன்ல என்ன காட்டுது, அந்த லைன் தெரிஞ்சா என்ன அர்த்தம், சூரியன்ல சோடியம் இருக்கு, ஹீலியம் இருக்குன்றத சூரியன்ல போய் பாப்பீங்க. நீங்க இந்த லைனை வச்சு பாப்பீங்க. இதெல்லாம் என்னது உங்களுக்கு தெரியும்ல, இதெல்லாம் பல்பு. இந்த பல்பு என்ன பல்பு, சிஎஃப்எல். எங்களுக்குலாம் சிஎஃப்எல்லாம் தெரியாது, நான் சின்ன வயசுலாம். இந்த பல்பு என்ன பேரு, டியூப் லைட் சொல்லுவாங்க. டியூப் லைட் என்ன ஆன் பண்ண என்ன கலர்ல எரியும், வெள்ளை கலர். ஏன் வெள்ளை கலர் எரியும் தெரியுமா, டியூப் லைட்டை உடைச்சு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள வெள்ளையா பூசி இருப்பாங்கல்ல, அது ஒரு மெர்க்குரின்னு சொல்லுவாங்க. மெர்க்குரினா என்னது, தமிழ்ல என்னது, பாதரசம். சோ பாதரசம் இருக்கிறதுனால தான் அது என்ன கலர்ல வருது, மெர்க்குரி என்ற கலர்ல வருது. ஓகேங்களா. அதனால மெர்க்குரி விளக்குகள்னு சொல்லுவாங்க. இது என்ன லைட் தெரியுமா, நீங்க பாத்துருப்பீங்கன்னு தெரியல. இந்த லைட் இருக்கு பாருங்க, அதான் ஸ்ட்ரீட் லைட். எல்லாமே ஸ்ட்ரீட் லைட் தான். அது என்ன பேரு, ஹாலஜன் கிடையாது, வேற பேரு சோடியம். சோடியம் லைட் என்ன கலர்ல இருக்கும், சோடியம் லைட் என்ன கலர்ல இருக்கும், கலர் பத்மா அதை பார்த்தா சொல்ல மஞ்சள் கலர்ல இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்னா, சோடியம் என்ற அணு என்ன கலர்ல தான் இருக்கும், கொடுக்கும் உங்களுக்கு லைட்டை கொடுக்கும். சோ ஒரு இடத்துல மஞ்சள் கலர்ல லைன் வருதுன்னா அங்க என்ன இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதானே. சரி, இது என்னது, இது பாத்தீங்களா, லைட் கலர் கலரா இப்ப இருக்கிற டிசைனா இருக்குல்ல, அது நியான் என்ற லைட். அந்த நியான் லைட் என்ன கலர்ல கொடுக்கும்னா ரெட் கலர்ல இருக்கும். இப்ப நிறைய ஒரு லைட் ஒரு கலர்ல செய்யறாங்க, அது வேற விஷயம். அப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட அணு வந்து ஒரு டியூப்ல வச்சிருந்தோம்னா அது என்ன கலரை கொடுக்கும், ஒரு குறிப்பிட்ட, அது என்ன கலர்ன்றதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், அது என்ன அணுன்றதை நீங்க என்ன பண்ண முடியும், அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஸ்பெக்ட்ரம் சொல்றது இல்லையா. பாருங்க, பட்டாசு வெடிச்சிங்களா, தீபாவளிக்கெல்லாம் வெடிச்சிங்களா, எவ்வளவு கலர்கள்லாம் வந்துதா. அப்ப என்ன அர்த்தம், அதுல எல்லோ கலர் வந்தா என்ன அர்த்தம், ரெட் கலர் வந்தா என்ன அர்த்தம்,
கால்சியம். புரியுங்களா? அந்த ரோஸ் கலர் மாதிரி இருக்கு பாருங்க, அது ஒரு கலர் லித்தியம். ஆண்களை விட பெண்களுக்கு தான் கலர் சென்ஸ் ஜாஸ்தி. ஏன்னா நான் தப்பா சொல்லுவேன். புரியுங்களா? அப்போ ஒவ்வொருனுக்கும் ஒரு கலர் இருக்குன்னா அணுக்கள் இருப்பது என்பது நமக்கு ஓரளவுக்கு என்னாகுது, புரியுது. இப்போ இது வரையும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அந்த தம்பி சொன்னார்ல சார், அவங்க நான் சொல்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு சார் அப்படின்னு சொன்னார்ல, 4வது பாயிண்ட் யோசிச்சார்ல, ரொம்ப வித்தியாசம். ஒவ்வொரு இடத்துல ஒரு வித்தியாசமா இருக்கும். இந்த இதுல இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லா அணுக்கள்லையுமே கலர் கலரா இருக்கு பாத்தீங்களா? கீழே ஒரு கலர் இருக்குல்ல, எல்லாம் ஒரே கலர் இருக்கு. என்ன கலர் அது? பர்பிள் கலர்ல இருக்கு, ப்ளூ கலர்ல இருக்குல்ல. அந்த ப்ளூ கலர் என்ன போட்டுருக்க பாருங்க, அதுதான் யுரேனியம், நெப்டியூனியம், புளூட்டோனியம் இதெல்லாம் சொல்றாங்க. அணுலாம் சொல்றாங்கல்ல, அணுக்கரு, அணு இணைவு, அணு குண்டு, அப்படிங்களா, அணு ஆற்றல்லாம் சொல்றாங்கல்ல. இதெல்லாம் நிலைப்பு தன்மை இல்லாத அணுக்களால் உருவாகக்கூடிய ஆற்றல். அப்ப எல்லா அணுக்கள் என்ன இருக்காது, நிலைப்பு தன்மையோட இருக்காது. ஒரு சில அணுக்கள் என்னவா மாறும், என்னாகும், கொஞ்சம் கொஞ்சமா தானா செஞ்சிடும். அதாவது ஒரு அணுவை 1 கிலோ கொண்டு வந்து இங்க வச்சீங்கன்னா 100 வருஷம் கழிச்சுட்டு அது கொஞ்சம் குறைஞ்சிடும். 1000 வருஷம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிடும். 1,00,000 வருஷம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிடும். அப்படின்னா அர்த்தம் அணுக்கள் என்னது, நிலைப்பு தன்மையோட இருக்குமா, கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருமா? இப்போ 2 டவுட் வந்துச்சுல உங்களுக்கு. அணுக்கள் நிலைப்பு தன்மையோட இருக்குமா, அணுக்கள் குறைஞ்சிட்டே வருமா? இல்ல சார், ஒரு சில அணுக்கள் நிலைப்பு தன்மையோட இருக்கும். எதெல்லாம் நிலைப்பு தன்மையோட இருக்கும் பாருங்க. இரும்பு நிலைப்பு தன்மையோட இருக்கும், கரெக்டா இல்லையா? ஆனா யுரேனியம் அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன இருக்கும், குறைஞ்சிட்டே இருக்கும். இப்போ கொஸ்டின்ல அணுக்கள் நிலைப்பு தன்மையோட இருக்குமான் அல்லது அணுக்கள் குறைஞ்சிட்டே இருக்குமான்னு நான் கேட்டா, சிறஞ்சிட்டே இருக்குமான்னு கேட்டா நீங்க என்ன கேட்பீங்க என்கிட்ட? நான் ஜென்ரலா ஒரு கொஸ்டின் கேட்டேன், அணுக்கள் நிலைப்பு தன்மையோட இருக்குமா சார்? உங்க கேள்வியில தப்பு இருக்கு. என்னது, இப்படிலாம் கேட்க கூடாது கேள்வியில, புரியுதா? நிலைப்பு தன்மையோட இருக்க அணுக்கள் என்ன அப்படின்னு கேட்கணும், நிலைப்பு தன்மை இல்லாத அணுக்கள் என்னன்னு கேட்கணும். அப்படி கிளியரா கேட்டா என்ன பண்ணுவேன், பதில் சொல்வேன். இந்த மாதிரி கேட்கறதுக்கு பேரு ஆம்பிகியூட்டி. என்ன, சயின்ஸ்ல மற்ற எல்லா சப்ஜெக்டை விட சயின்ஸ் ரொம்ப ரொம்ப சிக்கலானது. ஏன்னா சயின்ஸ்ல என்ன இருக்கக்கூடாது, ஆம்பிகியூட்டி இருக்கக்கூடாது. என்ன கூடாது, ஒரு கொஸ்டின்ல ஒரு பையன் 6ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரையும் படிச்சுட்டு வந்துட்டு ஒரு எக்ஸாம் எழுத வரான்னா அவன் எவ்வளவு உழைப்பு செலுத்திருப்பான். நான் ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறேன்னா நான் எவ்வளவு உழைப்பு எடுக்கணும், செலவு பண்ணணும்ல. நான் ஒரு மாதிரி 6 வருஷம் செலவு பண்ண முடியாது. ஏன்னா நான் எக்ஸ்பர்ட்னு நீங்க நம்பி எட்ட கொடுத்தீங்கன்னா நான் குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும், என்ன இருக்கக்கூடாது, ஆம்பிகுட்டி, அந்த சந்தேகத்தன்மைன்னு சொல்லுவாங்கல்ல. உதாரணத்துக்கு ஒண்ணு இல்ல, என்னுடைய நிறம் என்ன, புரியுதா சொல்றது, கருப்பு. என்னுடைய நிறம் என்னோட கேள்விக்கு ரவிக்குமார், என் பேர் ரவிக்குமார், நான் என்னை பத்தி ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். என்னுடைய நிறம் என்ன, கருப்புன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். வெள்ளை, மஞ்சள், ஏதோ ஒரு கலர் கொடுத்துருக்கேன்னா நீங்க எதை இருப்பீங்க, கருப்பு சூஸ் பண்ணுவீங்களா? ஏன், அது நிறம் கிடையாது. புரியுதா? ரவிக்குமாரை பற்றி கீழ்கண்ட ஸ்டேட்மெண்டில் எது கரெக்ட்? ரவிக்குமார் கருப்பு நிறமானவர். ரவிக்குமார் 6 அடி கொண்டவர், 5 அடி ஏதோ ஒரு அடி, 5 அடி கொண்டவர், 5 அடி கரெக்டா சொல்றேன், 5 அடி கொண்டவர். பட் கீழ்கண்டவற்றில் ஒன்றை தேர்ந்தெடுங்க. புரியுதா சொல்றது? ரவிக்குமாருக்கு 45 வயது. ஓகேங்களா? ரவிக்குமார் சென்னையில இருந்து வருகிறார், அவர் சொந்த ஊர் சென்னை. இதில் சரியானது தேர்ந்தெடு. என்ன பண்ணுவீங்க? யோ, என்னையா கொஸ்டின் எடுத்திருக்க? ஏன் இந்த கொஸ்டின்ல என்ன இருக்கு, இந்த கொஸ்டின் என்ன இருக்கு, ஆம்பிகுட்டின்னா குழப்பத்தன்மை இருக்கு. புரியுதா சொல்றது? குழப்பமான கேள்வி. ஏன், ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு என்ன இருக்கணும், ஒரு ஆன்சர் தான் இருக்கணும் ஒரு கொஸ்டினுக்கு. அதுலயும் சாய்ஸ் கொடுக்குறீங்கல்ல, எது சாய்ஸ், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ல ஏபிசிடின்னு சாய்ஸ் கொடுத்தா அதுல எந்த ஆன்சர் தான் இருக்கணும், ஒரு ஆன்சர் தான் இருக்கணும். புரியுதா சொல்றது? கரெக்டா இல்லையா? அப்படின்னா மீதி 3 ஆன்சரும் என்னவா இருக்கக்கூடாது, ஆன்சரா இருக்கக்கூடாது. 3மே ஆன்சரா இருந்ததுன்னா பையன் என்ன பண்ணுவான், ஏதாவது ஒண்ணு டிக் பண்ணுவான். டிக் பண்ணுவாங்கல்ல, அது ரைட்டு, இது ரைட். அப்ப நீங்க 4 பேர் எழுதினா 4 பேர் ஒரு ஆன்சர் பண்ணுவீங்க. கரெக்டா இல்லையா? அப்போ பேப்பர் திருத்துற நான் என்ன செய்யணும், அந்த கொஸ்டின் என்ன இருக்கு, மிஸ்டேக் இருக்கு. வெரி குட், சூப்பர். ஆம்பிகுட்டின்றதோட மிஸ்டேக் இருக்கு. அப்ப நான் என்ன செய்யணும், நீங்க தான் என்ன பண்ணுவீங்க, சொல்லுப்பா, கிரேஸ் மார்க். ஏன், யார் தப்பது? அப்ப நாங்க அடிச்சுட்டு இந்த கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணவங்க என்ன கொடுத்துறேன், 4 மார்க் கொடுத்துறேன். அதானே, சிம்பிளா முடிய வேண்டியதாப்பா. ஒரு சின்ன விஷயம் தானே இது. உடனே என்ன பண்றாங்கன்னா
இதே மாதிரி பிரச்சனை எதுல உருவாகுது? இதுலயே உருவாகுது. இப்ப நான் முதல்ல கேட்டேன்ல, அணுக்கள் எந்த கேள்விக்கு போனோம் நீங்க? இங்க வாங்க. அணுக்கள் சம எண்ணிக்கையிலான நேர் மற்றும் எதிர் மின்னூட்டங்களை கொண்டிருப்பதால் அவை மின் நடுநிலையானவை. கரெக்டா தப்பா? கரெக்ட். அதுதான் டவுட் இருக்கா உங்களுக்கு? அதுல ஆம்பிகுட்டி இருக்கா? இல்ல. அப்பாடா. இப்போ வாங்க ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வாங்க. ஒவ்வொரு தனிமத்தின் அணுக்களும் நிலையானவை. கரெக்டா? அவற்றின் சிறப்பு இயல்புகள் சிறப்பு நிறமாலையை வெடுகின்றன. இது ரெண்டு ஸ்டேட்மெண்டா ஒரு ஸ்டேட்மெண்டா? ரெண்டு ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? அது சிறப்பு நிறமாலை வெளியிடுதா? அப்ப ரைட்டா தப்பா? அது ரைட்டு. ஆனா இங்க மேல என்ன இருக்கு? ஒவ்வொரு தனிமத்தின் அணுக்களும். கரெக்டா? அப்ப நம்ம என்ன சொன்னோம்? நீ என்ன யோசிக்கிற? இல்ல மேடம் கியூரின்னு ஒருத்தங்க படிச்ச ஸ்கூல்ல ஞாபகம் இருக்கா? இருக்காது. மேடம் கியூரி, மேரி கியூரி. நாங்க மரியாதையா மேரி கியூரின்னு சொல்லலாமா? எங்க காலத்துல எல்லாம் மரியாதை கொடுக்கணும்னு சொன்னதால மேடம் சொன்னதால மேடம் கியூரின்னு சொன்னோம். நீங்க உரிமையில பேர் வச்சு இப்ப எல்லாம் பேர் தானே கூப்பிடுங்க ப்ரோன்னு, அதான் மேரி கியூரின்னு கூப்பிடுங்க. ஓகே, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். ஓகே, இப்போ அவங்க என்ன மேடம் கியூரி என்ன மேரி கியூரியா? மேரி கியூரி என்ன சொன்னாங்க? அணுக்கள் நிலைப்புத்தன்மை இல்லாத அணுக்களை கண்டுபிடிச்சு நோபல் பரிசு வாங்கினாங்கல்ல. அது பேர் என்ன? ரேடியோ ஆக்டிவிட்டி, தமிழ்ல கதிர் இயக்கம். அதுக்கு பேர் என்ன? அவங்க ஆராய்ச்சி பண்ண அவங்களுடைய பேப்பர் பேன் அவங்க கையெல்லாம் கேன்சர் வந்தது தெரியல உங்களுக்கு. அது எதனால வந்தது? கதிர் இயக்கத்தினால. சார், இரும்பை தொட்டா ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. எத்தனையோ தொழிலாளி இரும்பு தொட்டு தானே வேலை செய்யறான். அவனுக்கு ரேடியோ ஆக்டிவ் வருதா சார்? இல்லப்பா, இரும்பு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் கிடையாது. மேடம் கியூரி எதுல ஒர்க் பண்ணாங்க? யுரேனியத்துல, தோரியத்துல, அல்லது பிரிட்ஜ் பிளான்ட்ல, அல்லது ரேடியத்துல ஒர்க் பண்ணதால அவன் கைக்கு என்ன போயிடுச்சு? ரேடியோ. அப்படின்னா என்ன சார்? இல்ல, யுரேனியம் அணுவுல இருந்து அந்த சிதஞ்சி, தோரியம்ல இருந்து கொஞ்சம் சிதஞ்சி, ரேடியத்துல இருந்து கொஞ்சம் சிதஞ்சி அந்த அணுக்கெல்லாம் எதுக்குள்ள போகுது? துகள்கள் உள்ள போகுது. அப்படின்னா அது என்ன ஆயிட்டு இருக்கு? சிதஞ்சிட்டே இருக்கு. அப்போ எனக்கு நீங்க அணுன்னு சொன்ன உடனே நான் எங்க போய் பார்த்துட்டேன்? மூளை எங்க போகுது? தம்பிக்கு சொன்னார்ல, இல்ல சார் உங்க கேள்வியில கொஞ்சம் டவுட் இருக்குன்னு சொன்னார்ல. அப்ப என்ன சொன்னாரு? சார், ஒவ்வொரு தனிமமும் அணுக்கள் கிடையாது. ஆட்டம்ஸ் ஆஃப் ஈச் எலமெண்ட். ஈச்னா என்னது? ஒவ்வொரு. அப்படின்னா அர்த்தம், நீ ஈச்னா உனக்கு என்னது? தோரியம். மேடம் கியூரியை பத்தி படிச்சனால உனக்கு தோரியம். அந்த அம்மாவுக்கு என்னது? ரேடியம். அந்த அம்மாவுக்கு என்னது? யுரேனியம். இன்னொருத்தருக்கு இரும்பு, இன்னொருத்தருக்கு தங்கம், இன்னொருத்தருக்கு அலுமினியம். நான் தங்கம் போட்டிருக்கேன், அது எங்க ஆயா தங்கம், எங்க பாட்டி தங்கம் சொல்லி நாங்க வச்சுட்டு இருக்கோம்ல. அப்படின்னா என்ன ஆகல? சிதைஞ்சு போகல, நிலைப்புத்தன்மையோட இருக்கு. ஆனா யுரேனியம் புரியுதுங்களா சொல்றது? 1 கிராம் யுரேனியம் நீங்க வாங்கணும்னா இந்தியாவில் கிடைக்காது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு புரியறதுக்காக. ஒரு ஐஸ்கிரீம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம், என்ன பண்ணுவீங்க? போய் சாப்பிடுவீங்க. உங்க வீட்டில் உங்க அம்மா சொல்றாங்க, டே எனக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? பாக்ஸ் பண்ணி வருவீங்கல்ல, கரெக்டா இல்லையா? எவ்வளோ பாக்ஸ் பண்ணி 1 மணி. அவன் பாக்ஸ்காரன் என்ன சொல்லுவாங்க உங்ககிட்ட? 1 மணி நேரத்தில் ஓப்பன் பண்ணி சாப்பிடுங்க. அவ்வளோ நேரம் கிடையாது, ஆஃபர் இல்லை. நீ ஒரு 2 மணி நேரம் கழிச்சு போனால் என்ன ஆகும்? கொஞ்சம் குறைஞ்சிருக்கும்ல, அதானே? அது சிதையுது இல்லை? அது மாதிரி நீங்க ஆராய்ச்சி பண்றீங்களா, கேன்சருக்குலாம் ஆராய்ச்சி பண்றாங்கல்ல, ரிசர்ச் பண்றாங்கல்ல, அவங்களாம் யுரேனியம் தோரியம்லாம் வாங்கணும். நான் ஒரு லேப்ல ஒரு வாட்டி விசிட் பண்ணப்போ அந்த லேப்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, சார் நாங்கள் எங்கள் ஆராய்ச்சிக்காக நாங்கள் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸை வாங்குவோம். நாங்கள் கனடாலேருந்து வாங்குவோம், இல்லைனா சைனாலேருந்து அந்த மாதிரி இடத்துலேருந்து வாங்குவோம் சார், ரஷ்யாலேருந்து வாங்குறோம் அப்படின்னாங்க. ஓ அப்படியா? அது ப்ராசஸ் எப்படி சார்னா, நீங்கள் முதல்ல உங்கள் காலேஜ்லேருந்து லெட்டர் ஒன்று, பர்மிஷன் லெட்டர் எழுதி நாங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜிக்கு எழுதணும். அவன் எனக்கு ஓகேன்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த லெட்டரை வச்சு நான் என்ன பண்ணோம்? சைனாக்கு அனுப்பணும், ரஷ்யாவுக்கு அனுப்பணும். ரஷ்யாக்காரங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எங்ககிட்ட திருப்பி வரும். அவங்க ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அனுப்பும்போது இவ்வளோ மில்லிகிராம் இருந்ததுன்னா, மைக்ரோகிராம், அதெல்லாம் மில்லிகிராம்ல கிடைக்காது, மைக்ரோகிராம். அந்த மைக்ரோகிராம் இருக்குன்னா இந்தியாவுக்கு வரத்துக்குள்ள கொஞ்சம் மைக்ரோகிராம் கரைஞ்சிருக்கும் சார். அது அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லை அது மெல்ட்டுக்கு, அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, சிதஞ்சிது. அது பேர் என்ன? சிதைவடையக்கூடியது. புரியுதுன்னா சொல்றது? அப்போ இந்த கேள்வியில எனக்கு என்ன இருந்துச்சு? என்ன வந்துருச்சு? அதான் அது பேர் என்ன இங்கிலீஷ்ல? ஆம்பிகுட்டி. உங்களுக்கு ஏதோ டவுட் வந்துச்சு. இப்போ இதுல என்னது? ஒரு 4 லட்சம் பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, உங்களை மாதிரியே டவுட் ஆகி குழம்பி தப்பான சொல்லிட்டேன், குழம்பி இந்த கேள்வி என்ன பண்ணிட்டாங்க? யோசிச்சிட்டாங்க, டிக் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு 100% மார்க் கொடுத்துட்டாங்க. இன்னொரு 4%, ஒரு 9 லட்சம் பேர் என்ன பண்ணிட்டாங்க? அந்த பையன் மாதிரி இருக்காங்கல்ல, கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிக்கிறவங்களா இருக்காங்கல்ல,
நான் சொல்ல முடியாது, நான் எக்ஸாம் தான் நான் வைக்க முடியும், புத்திசாலித்தனமா யோசிக்க கூடாதுன்னு நான் சொல்ல முடியுமா சார்? ஆனால் ஒத்துக்குவீங்களா நீங்க? பசங்க டீச்சர் பேச்சா கேட்குறீங்களா? டீச்சர் பேச்சா கேட்காத பசங்க எக்ஸாமினர் பேச்செல்லாம் கேட்பீங்களா? ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சோடனே அதில் 9 லட்சம் பேர் இருந்தாங்க. இதில் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு டிஸ்பியூட் வந்துருச்சு. நிறைய டிஸ்பியூட் வந்துச்சு. அதுக்குள்ள போவேன். கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது ஒரு மாதிரி இஷ்யூ ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு எக்ஸாம் இதில் போயிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு 1000 பசங்க கிட்டத்தட்ட லேட்டாக போயிட்டாங்க, ½ ஹவர் லேட்டாக போயிட்டாங்கன்னு சொன்னோன்னே என்ன செஞ்சுட்டாங்க, அவங்களுக்கு கூட என்ன பண்ணிட்டாங்க, கிரேஸ் மார்க் கொடுக்குறாங்க. நீட் எக்ஸாம்லாம் இவ்வளோ பர்ஃபெக்டான எக்ஸாம் பார்த்தீங்களா? 1000 பேர் திடீர்னு நாங்கள் லேட் ஆகிடுச்சு சார், என்ன பண்ணுறது? ஐஏஎஸ் எக்ஸாமில் போயிட்டு சார் லேட் ஆகிடுச்சு சார், எனக்கு 1/2 மார்க் போடுவாங்களா? பப்ளிக் எக்ஸாமே சாதாரண எக்ஸாம், இந்த வாட்டி இல்லைனா அடுத்த வாட்டி எழுதிக்கலாம், எப்படி பாஸ் தானே பண்ண போகிறோம். நம்ம நல்லா படிக்கிற பசங்க ஒரு ½ ஹவர் லேட்டாக ஒரு முக்கால் லேட்டாக போனால் நான் எழுத விடுவாங்களா? முதல்ல உங்களை எழுத விடுவாங்களா? எழுத விட மாட்டாங்க. சப்போஸ் எழுதுனா கூட நீங்கள் லெட்டர் எழுதிட்டு சார் நான் ½ ஹவர் லேட்டாக வந்துட்டேன், எனக்கு கிரேஸ் மார்க் ஒரு 50 மார்க் கொடுங்கன்னு கேட்டால் கொடுப்பாங்களா? கேட்டால் என்ன சொல்லுவாங்க, டேய் என்ன சாதாரணமாக சொல்கிறேன், பப்ளிக் எக்ஸாம் அதுன்னு சொல்லுவாங்களா? அந்த பப்ளிக் எக்ஸாமுக்கே இவ்வளோ கதை சொல்கிறேன். நம்ம நீட் எக்ஸாமுக்கு ½ ஹவர் லேட்டாக வந்தவங்களா என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. அது என்ன பிரச்சனைன்றது அந்த இன்ஸ்டியூஷனுடைய தப்பாக இருக்கலாம், ஏதோ அவங்க இன்னொரு வாட்டி எக்ஸாம் எழுத வச்சிருக்கலாம், இல்லை என்ன பண்ணிருக்கலாம். எக்ஸாம் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா 23 லட்சம் பேர் எழுதுறாங்க, உயிரை கொடுத்து எழுதிட்டு இருக்கும்போது எந்த விதமான லாஜிக்கும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, கிரேஸ் மார்க் கொடுக்குறாங்க. இது எப்படி கரெக்டு? தப்பா ரைட்டா? அது தப்பு தான், பண்ணிட்டாங்க பாருங்க. அந்த வருஷம் அவ்வளோ தப்பு நடக்குது, சரிங்களா? அடுத்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க, என்ன செய்யணும்? நான் சொன்னேன்ல என்ன பண்ணணும், ஆம்பிகுட்டி இருந்தால் என்ன செய்யணும்? இல்லை அந்த ஒரு கொஸ்டின் தான் ஆம்பிகுட்டி. இந்த கொஸ்டின்லாம் இருக்கு, நிறைய பேர் இந்த மாதிரி அட்டன் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுவீங்க, கிரேஸ் மார்க் கொடுக்கணும் இல்லையா? கிரேஸ் மார்க் தானே கொடுக்கணும், கிரேஸ் மார்க் கொடுக்கல. புரியுங்களா? என்ன நடந்ததுன்னா அந்த அந்த என்டிஏ நடத்துது, இந்த எக்ஸாம் நடத்துறது யாரு, பள்ளி கல்வித்துறையெல்லாம் கிடையாது, ஒரு தேர்வு நடத்துறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன். புரியுதுங்களா? நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. அதாவது இந்தியாவில் எல்லாத்தையும் தனியார் மயமாக்குறதுனால டெஸ்டிங் கூட நம்ம என்ன பண்ணுவோம், தனியார் மயம். புரியுதா சொல்றது? ஸோ டெஸ்டிங்க்கு நடத்துறாங்கல்ல, அவன் என்ன சொல்றான், போன வருஷம் பழைய புக் இருந்ததுல்ல, அந்த புக்கில் செகண்ட் சாய்ஸ் கரெக்டாக இருந்ததுனால நான் என்ன பண்ணேன், கொடுத்துட்டேன். அப்புறம் பசங்களாம் கோர்ட்டுக்கு வந்தோடனே 4th சாய்ஸ் அடுத்த ரிவைஸ்டு புக்கில் 4th சாய்ஸ் இருந்ததுனால நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறான். முதல்ல ஒரு சாய்ஸுக்கு ஆன்சர் கொடுக்குறான், இன்னொருத்தர் அடுத்த வாட்டி என்ன பண்ணுறான், பசங்களாம் கோர்ட்டுக்கு என்ன பண்ணுறான், 2வது சாய்ஸுக்கு ஆன்சர் கொடுக்குறான். புரியுதுங்களா சொல்கிறது? கேட்டால் என்ன சொல்கிறான், இல்லை ஒரு புக்கில் என்ன இருந்தது, அந்த ஆன்சர் இருந்தது, இன்னொரு புக்கில் இது சொல்லலாமா சொல்லக்கூடாதா? எவ்வளோ பேர் தப்பு இது? எழுதுறவங்க எத்தனை பேர் எழுதுற, நமக்கு என்னங்க நம்ம. புரியுங்களா? உடனே என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் இந்த வாட்டி பெரிய பிரச்சனையான ஒன்று என்னது, ஒரு கவர்மெண்ட் கிட்ட இந்த இஷ்யூ பண்ணோம்னா என்ன பண்ணுறாங்க, ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, ஒரு டீமை. புரியுதுங்களா? அதாவது டீச்சர் கஷ்டப்பட்டு 11th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் எடுப்பாங்கல்ல, எடுத்தாங்களா? யாராவது எடுத்துருப்பாங்கல்ல? ஃபிசிக்ஸ் டீச்சர்னு ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அவங்களாம் வேஸ்ட்டு, அவங்க தேவையில்லை. சிலபஸ் எழுதுனாங்கல்ல, அவங்க கிடையாது. புரியுதுங்களா? உங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க, உங்களுக்கு சிலபஸ் ஃப்ரேம் பண்ணவங்க, அதுக்கு எக்ஸ்பர்ட் கமிட்டி, அவங்க சும்மா பேர் தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வெறும் ஃபிசிக்ஸ் தெரியாது இல்லை, ஃபிசிக்ஸ் தெரியாம தானே உங்களுக்கு சொல்லி தராங்க. அதனால அவங்க எல்லாம் விட்டுட்டு யாரை கூப்பிடுறாங்க, ஐஐடியில் ஃபிசிக்ஸ் நடத்துறாருல ஒருத்தர், ஐஐடியில் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் ஃபிசிக்ஸ் நடத்துறாருல, அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க, சார் இந்த கொஸ்டின் ரைட்டா தப்பா? புரியுங்களா? ஒரு 6ஆம் கிளாஸ் பையன் அணு நிலையான அணு 6ஆம் கிளாஸ் பையன் கிட்ட அணுன்னா என்னன்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான், அணு என்பது ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது அப்படிதானே சொல்லுவான், பிளக்கவே முடியாதானே அணு. 6ஆம் கிளாஸ் பையன் சொல்லுவான். ஒரு 10th பையன் கிட்ட சொன்னா அணு என்பது என்ன, பிளந்து அதில் என்ன பண்ணலாம், ஆற்றல் எடுக்கலாம்னு சொல்லுவான். புரியுதுங்களா? ஒரு 12th பையன் சொன்னா அணு என்னது சார், அணுன்றது ஒரு சும்மா அப்படியே என்னது ஒரு பஞ்சு மிட்டாய் மாதிரி சார் இருக்கும் சார், மேலே எலக்ட்ரான் அப்படி இருக்கும், உள்ள ஒரே கோலி குண்டு இருக்கும் சார், அவ்வளோதான் சார் பஞ்சு மிட்டாய் அப்படின்னு நம்ம அமுக்கலாம் சார், அதான் சார் அணு எடுத்து உங்களை அடிச்சா கூட உங்களுக்கு வலிக்காது சார் அப்படின்னு சொல்லுவான். ஒவ்வொருத்தரும் ஒரு லெவலில் புரிஞ்சுக்கிறான்ல, சரிதானே? அப்போ அணு எப்படி அறிமுகப்படுத்துவாங்க, 6ஆம் கிளாஸ் பையனுக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த 6ஆம் கிளாஸ் பையனுக்கு ஒரு கேள்வித்தாள்ல என்ன கேட்குறாங்க, அணுவை என்னது பிளக்க முடியுமா பிளக்க முடியாதான்னு கேட்குறாங்க. அணுவை புரியுங்களா, பிளக்க முடியாது, மேலும் பகுக்க முடியாது, உடைக்க முடியும். புரியுங்களா சொல்றது? அப்படின்னு கேட்டா அந்த பையன் எதை டிக் பண்ணுவான், ஏன்
அவன் லெவலுக்கு அதான் டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. புரியுதா? அவன் பிளக்க முடியும்னா எப்படி புரிஞ்சுக்குவான்? சார் டீச்சர் பிளக்க முடியுதுன்னா இந்த நாங்கள் கோலியை எடுத்து டமார் அடிப்போமே அந்த மாதிரி உடையுமா? தெரியாது இல்ல. பிளக்கிறதுனா என்னன்னு தெரியாது இல்ல. இல்ல பலாப்பழத்தை அப்படியே பிரிக்கிறோமே அந்த மாதிரி அவனுக்கு தெரியாது. அப்ப அந்த அந்த காக்னிட்டிவ் லெவல்ல இருக்கிற பையனுக்கு நம்ம என்ன சொல்லி தரணும்? அணுவை அறிமுகப்படுத்துறது அந்த லெவல் இல்லையா? 10th பையனுக்கு அணுவை பிளந்து ஆற்றல் எடுக்கிறோம்னு சொல்றோம். 11th பையனுக்கு தம்பி அணுன்றது ஒரு என்ன சொல்றது, ஒரு விதமான என்னது, ஒரு வேவ் மாதிரி இருக்கும். அது அலை, அது வந்து எலக்ட்ரான் என்பது ஒரு துகள் கிடையாது, அது என்னது அலை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? இப்போ 6ஆம் கிளாஸ் பையன் கொஸ்டின்ல டவுட் வந்ததுன்னா நீங்க யாரை கூப்பிடணும்? பாருங்க உங்களுக்கு தெரியுது. 6ஆம் கிளாஸ் கொஸ்டின்ல டவுட் வந்தா யாரை கூப்பிடணும்? கரெக்டா இல்லையா? 6ஆம் கிளாஸ் புக்கை யார் எழுதுனாங்களோ வாங்க, 6ஆம் கிளாஸ் சொல்லி கொடுக்குறாங்க வாங்க, அவங்க சொல்லுவாங்க ஆமா சார் நாங்க இப்படிதான் சொல்லி கொடுத்தோம். ஏன் சார் அவளுக்கு அப்படி சொல்லி சார் புரியும், அதெல்லாம் சார் புக்ல இருக்கு, அதெல்லாம் சிலபஸ்ல இருக்குன்னு நான் சொல்லுவேன் இல்லைங்களா? அதுல டவுட் வந்தோட நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு PhD முடிச்ச வேற பெரிய ஆள் வந்து வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? நம்ம ஊர்ல எல்லாம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில படிச்சவங்க பெரிய ஆள், IITல படிச்சதான் பெரிய ஆள். புரியுதுங்களா? நான் சாதாரண யூனிவர்சிட்டியில படிச்சேன். அப்போ அவரை கூப்பிடுறாங்க. அவரு கேட்டா சார் அணுவை பத்தி சொல்லுங்க சார்னா அவர் என்ன யோசிப்பாரு? எந்த லெவல்ல இருந்து யோசிப்பாரு? அணுன்றது வந்து இட் இஸ் மேட் ஆஃப் சம்திங் லைக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின் உடைக்க முடியுமா? உடைக்க முடியும். டிக் பண்ணு அப்படின்னா அது யார் தப்பாயிடுது? கரெக்டா இல்லையா? அப்போ எப்படி இதை சரி பண்ணிருக்கணும்? 6ஆம் கிளாஸ் அந்த 12th டீச்சர் கொஸ்டின் பேப்பர்ல தப்புன்னா நம்ம யாரை கூப்பிடணும்? 12th டீச்சர்ஸ் நடத்துறவங்க கொஞ்சம் பேரு, 12th புக் எழுதுன கொஞ்சம் பேர் கூப்பிட்டு, அடுத்தது அந்த புக்குக்கு ஒரு ரிவ்யூ கமிட்டி இருக்கும்ல, கூப்பிட்டு என்ன பண்ணோம், டிஸ்கஸ் பண்ணி மாதிரி இந்த மாதிரி இஷ்யூ இருக்கு, இது எப்படி சால்வ் பண்றது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம். வேற நீங்க ஒரு IITல இருந்தோ இல்ல நோபல் பரிசு வாங்கின ஒருத்தர் கூட கூப்பிடலாம். புரியுது நான் சொல்றது? ஏன்னா இது ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லையா? நோபல் பரிசு வந்தவர் தான் சால்வ் பண்ணணும். பாருங்க எவ்வளவு லாஜிக்கலே இல்லாம இருக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்களா? அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆன்சர் என்ன கொடுத்தாங்கன்னா இங்க பாருங்க, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். புரியுங்களா? 4th ஸ்டேட்மெண்ட்ல ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் என்னது இன்கரெக்ட். புரியுதா சொல்றது? நோ மேனர் ஆஃப் ambiguity. இதுல என்ன சொல்றாங்கன்னா இதுல என்ன கிடையாது, ambiguity கிடையாது. என்ன கிடையாது? அதுல சொன்னது என்ன? ambiguity என்னது? இல்ல குழப்பமே தெரியும். என்ன கேட்டீங்கன்னா அணு உடைக்க முடியுமா? ஆமா சார் உடைக்க முடியும் சார் அப்படின்னு சொல்லுவேன். 6ஆம் கிளாஸ் பையனுக்கு ambiguity-யா? 6ஆம் கிளாஸ் பையனை நான் பார்த்தே இருக்க மாட்டேன். புரியுதுங்களா? என்னது புரியுது? எனக்கும் 6ஆம் கிளாஸ் பையன் சம்பந்தம். ஆனா நான் என்ன சொல்றேன், இந்த கொஸ்டின் என்ன கிடையாதுன்னு சொல்றேன், ஆம்பிகுட்டி இல்ல, குழப்பமே இல்லை, என்ன குழப்பம் தெளிவா இருக்குங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு என்னது, அதனால 2வது கொஸ்டினோ 4வது கொஸ்டினோ மியூச்சுவலி ஒண்ணுக்கு ஒன்று சம்பந்தமே இல்லை, என்ன வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. புரியல? அதனால இருக்காது. அதனால என்ன பண்ணோம், 4th ஸ்டேட்மெண்ட்டை நீங்க என்ன பண்ணிக்கணும், ரைட் போடணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? லாஜிக்கலா என்ன பண்ணிட்டாரு அவரு, முதல்ல கண்டுபிடிச்சது என்ன, ஆம்பிகுட்டி இல்லைன்றது என்ன பண்ணிட்டாங்க தெரியும். அதாவது முதல்ல தெளிவு என்ன பண்றாங்க, இதுல என்ன கிடையாது, குழப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ என்னென்ன கொஸ்டின் பாத்தீங்கன்னா, முதல்ல கொஸ்டின் எடுக்கும்போது என்ன இருக்கக்கூடாது, என்ன இருக்கக்கூடாது, ஆம்பிகுட்டி இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, ஆம்பிகுட்டி இருக்கக்கூடாது. அந்த கொஸ்டின் பேப்பர் என்ன இருந்தது? 2வது கேட்டீங்கன்னா அந்த எழுதுன அந்த பசங்களுக்கு எல்லாருக்குமே அந்த சாய்ஸ்ல 2ஓ இல்ல 4ஓ எடுத்துக்கணும்ல, அவங்க எல்லாரும் என்ன பண்ணிருக்கணும், நீங்க கொடுத்துடணும். மீதி 2 பேர் இருக்காங்களா, மொத்தம் எத்தனை பேர் எழுதுறாங்க? 23 lakhs. ஞாபகம் வச்சுங்க, நான் சொல்ற ஒரு பாயிண்ட்டுக்கும் ரீஜன் இருக்கு. 23 லட்சம். எத்தனை பேர் ஆப்ஷன் 4 செலக்ட் பண்ணாங்க? ஆப்ஷன் 2 4 லட்சம் பேர். ஆப்ஷன் 4 கழிச்ச மீதி எத்தனை பேர் இருக்காங்க? சோ நம்பர்லாம் தேவையில்லை, நிறைய பேர் இருக்காங்கல்ல, பல லட்சங்கள் இருக்குல்ல. அவங்கள பத்தி யோசிச்சு பாருங்க. அவங்க 1 டிக் பண்ணல, 2 டிக் பண்ணல, 3 டிக் பண்ணல, 4 டிக் பண்ணல, கொஸ்டினையே ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எப்பவுமே நாம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா 2வது சாய்ஸையும் 4வது சாய்ஸை பத்தியா கவலைப்பட்டு இருக்கோம் தவிர யாரை கவலைப்படல. ஏன் ஸ்கிப் பண்ணாம? குழப்பத்துல சார், குழப்பத்துல தான் அவங்க போட்ட மாதிரி ஏதாவது போட வேண்டியது, ஒன்னா கூட ஏதாவது போட வேண்டியது. என்னது அதுக்கு? அப்போ நெகட்டிவ் மார்க் வந்தா நஷ்டமா லாபம் அந்த பையனுக்கு? அப்போ நான் சொன்னேன் இல்லையா சார், 2வது அட்டன் பண்ணவனுக்கும் மார்க் கொடுங்க, 4வது அட்டன் பண்ணனுக்கும் மார்க் கொடுங்கன்னா உங்க பெருந்தன்மையை காட்டுது, நீங்க யோசிக்கிற முறையை காட்டுது. பட் நான் என்ன சொல்றேன்னா, அந்த கொஸ்டினை கிளிக் பண்ணி அட்டன் பண்ணாம விட்டவங்களும் என்னது அர்த்தம்? அப்போ இருக்குன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கணும்,
அந்த கொஸ்டினை அந்த டைம்ல பிசிக்ஸ்ல 180 மார்க்குன்னா இல்ல 180 மார்க்ல 176 மார்க் நான் என்ன மார்க் கழிச்சிட்டேன். ஏன் இப்ப அந்த 3 ஆப்ஷன் இருக்கு. நீ 2 சொல்றியோ 4 சொல்றியோ உன் பிரச்சனை. பையன் எத்தனை பேர் எழுதுனால அப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கணும் லாஜிக்கலா? அதை அட்டன் பண்ணவங்களுக்கு 4 போடவே இல்லை. ஓகேவா? அப்ப 10 லட்சம் பேர் நம்ம என்ன பண்ணல, கவனிக்கவே இல்லை, அவங்க பிரச்சனை படிச்சிருக்க. புரியுங்களா? அடுத்தது என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டா, கொஸ்டின் பேப்பர்ல தப்பு இருக்கு, 2 ஆன்சர் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, என்டிஏ சார் ஏன்பா 4வது ஆன்சர் ஃபர்ஸ்ட் போட்டேன் அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான், பழைய புக்ல எது ஆன்சர் இருக்கு, ஆப்ஷன் 2 ஆன்சர் ஆனது, புது புக்ல என்ன இருந்தது, ஆப்ஷன் 4 ஆப்ஷன் இருக்கு. அதனால நான் 2த்துக்கும் மார்க் போட்டேன்னு சொல்றான். என்ன பண்ண, 2த்துக்கும் என்ன பண்ணேன், மார்க் போட்டேன். ஒரு சயின்ஸ்ன்றது இப்போ 12th இருக்கிற சயின்ஸ்ன்றது திடீர்னு கண்டுபிடிச்சதா, மோசமா இருக்குல்ல. ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் தானே இருக்கணும். எந்த புக்ல இருந்து பார்த்துருக்காங்க அவங்க, சிபிஎஸ்சி புக். வெரி குட், சிபிஎஸ்சி புக். முதல்ல தேர்வு நடத்துற ஒருத்தர் கொஸ்டின்ல இருக்கு தப்பாயிடுச்சுன்னா எதை காட்டக்கூடாது, எதை காட்டக்கூடாது, புக்கை காட்டக்கூடாது. இது என்ன டெஸ்ட், இது வந்து என்ன கிடையாது, ஸ்கூல் புக் கிடையாது. இது என்ன கிடையாது, இது என்ன டெஸ்ட், இது ஒரு ஓப்பன் டெஸ்ட். ஓப்பன் டெஸ்ட்டை பொறுத்தவரையும் சிலபஸ் கொடுப்பாங்க. இப்போ தான் அந்த சிபிஎஸ்சி நீங்க இதெல்லாம் எழுதுறீங்கல்ல, ஐஏஎஸ் எக்ஸாம் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாங்கல்ல, அந்த மாதிரி எழுதுறாங்கன்னா சிலபஸ் தான் உங்ககிட்ட கொடுத்துருப்பாங்க. அப்போ இதுக்கு என்ன இருக்கும், என்ன இருக்கும், சிலபஸ் இருக்கும். சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கொஸ்டின் எடுத்திருப்பாரு. அந்த தப்புன்னா தப்பை திருத்திக்கணும். ஆனா என்ன சொல்றாரு அவரு, இல்ல நாங்க எதை ரெஃபர் பண்ணோம், சிபிஎஸ்சி புக். அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்ன சொல்ல வராங்க மறைமுகமா, யாருக்கா புரிஞ்சுது அந்த விஷயம்? அப்போ இதை பார்க்கற நாம என்ன நினைப்போம்னா, டேய் நீட்டுக்குலாம் நீங்க என்ன பண்ணுவாங்க, அப்ப நம்ம என்ன செய்யணும், அப்போ அப்பா என்ன யோசிப்பாரு, டேய் நீ இது சிபிஎஸ்சி புக்கே படிச்சுக்கடா, அது தப்பா இருந்தாலும் என்னது என்ன சொல்லுவாங்க, தப்பா இருந்தாலும் அதான் பார்ப்பாங்கடா. புரியுதா? எவ்வளவு சிரிப்பு சொல்றது, சாதாரணமா சொல்றேன். புரியுதுங்களா? அப்படிதானே அர்த்தம். அப்போ எல்லா ஸ்டேட் போர்டு, பல ஸ்டேட் போர்ட்ஸ், பல சிலபஸ் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு தேர்வு, காமன் தேர்வு நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நீங்க சிலபஸை ஒரு புக்கை பார்த்து இந்த ஆன்சரை நான் கரெக்டாக சொல்றேன்னு வெளிப்படையாக சொல்லும்போது யாருமே இதை கேட்கல. இதுதான் ரொம்ப பெரிய சிக்கலான விஷயம். அந்த கேள்வி ஒரு பிரச்சனை, அதோட முடிஞ்சிச்சு பட்டா இல்லையா? ஆனா அந்த கேள்வி என்ன உருவாக்கி இருக்கின்றது தான் நம்ம அடுத்தது டிஸ்கஸ் பண்ணுவது. ஓகேங்களா? அப்ப அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, கமிட்டி ஃபார்ம் பண்ணும்போது யாரெல்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்கணும், நியாயப்படி பார்த்தா ஒரு டீச்சர் இன்க்ளூட் பண்ணிருக்கல, பையனை ஹேண்டில் பண்றது பையனுடைய பிரச்சனை. பையனுடைய பிரச்சனைக்கு யாருடைய இது, யார் அதை ஹேண்டில் பண்ண முடியாத விஷயத்த டீச்சர் தான் பண்ணிருக்கணும். அப்போ அதை அவங்க என்ன பண்ணிருக்காங்க, டெக்னிக்கல். அப்போ டீச்சர்ன்றவங்க இங்க யாருன்னா என்ன அர்த்தம், சும்மா ஒரு என்னது ஒரு விஷயத்த புக்ல என்ன இருக்கோ சொல்ற ஒருத்தர். புக்ல தப்பா இருந்தாலும் அவர் என்ன பண்ணிருப்பாரு, சொல்ல போறாரு. ரைட்? அப்ப பசங்க சொல்லுவான், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம பிசிக்ஸ் புக்ல தப்பா இருந்தது, போன வாட்டி பிசிக்ஸ் சார் வந்தாருடா, அவர் என்ன பண்றாரு அப்படியே சொல்றாரு. அப்புறம் தான் தெரியுது கோர்ட்டு தான் சொல்லுது அதுல பிசிக்ஸ் தப்புன்னு. இவர் எல்லாம் பிசிக்ஸ்ல பிஹெச்டி படிச்சாரு, பிசிக்ஸ்ல படிச்சாருன்றாங்க. அப்படி சொல்லுவானா சொல்ல மாட்டாங்க? இப்ப நம்ம எதை யாரை இழிவுபடுத்துறோம், ஆசிரியர் சொல்லி அதை சொல்லி தரவங்க தானே முக்கியம். அதே மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தா டீச்சரை கூட போறதில்ல, டீச்சருக்கு அது சம்பந்தம் கிடையாது. டீச்சருக்கு புக்ல இருக்கு என்ன ஏதாவது சொல்லி தரது தான் இஷ்டம். அப்ப டீச்சர்ல எப்படி இந்த தேர்வு பார்க்குதுன்றது தான் நாம ஃபியூச்சரை பத்தி பயப்படுற ஒரு முக்கியமான விஷயம். இப்ப நீங்க உடனே ஒரு கேள்வி கேட்கலாம், சார் இது ஒரு டெக்னிக்கல் மிரர் தானே சார், யாரோ ஒருத்தர் என்டிஏவா கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்கோம், யாரோ ரவிக்குமார் மாதிரியோ ராஜ்குமாரியோ யாரோ ரமேஷ்குமாரியோ கொஸ்டின் பேப்பர் எடுக்க சொல்லிட்டு போது, அவர் ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்திருப்பாரு. அந்த கொஸ்டின் என்ன இருக்கும், ஒரு சின்ன தப்பு வந்திருக்கும். அப்ப அந்த கொஸ்டினை சரி பண்ணா இந்த வீட்டுல சரியாயிடும்ல. இது ஒரு டெக்னிக்கல் விஷயம் தானே சார் அப்படின்னு கேட்டா, இட் இஸ் நாட் ஒன்லி ஜஸ்ட் a டெக்னிக்கல் இஷ்யூ. இது வந்து நான் சொன்னேன், அதுதான் நான் மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னது. ஓகேங்களா? ரெண்டாவது விஷயம், இப்போ இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டோம்னா நம்ம நீட்டா ப்ரொசீட் பண்ணலாமே. இது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ தானே. எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு 1000 கொஸ்டின் பேப்பர் எடுக்கும்போது ஒரு கொஸ்டின் பேப்பர் மிஸ் ஆகுதுன்னா இதெல்லாம் பெரிய விஷயமா சார் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைக்கலாம். பட் நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா இது எஜுகேஷனல் பிலாசபிக்கலி தத்துவார்த்தமாவே இது என்னது பெரிய பெரிய தப்பு. ஏன்னா எல்லா தேர்வுகளும் நம்மளுடைய என்னது கிரியேட்டிவிட்டியையும் என்னது நம்மளுடைய இன்னோவேஷன் ஸ்கில்லையும் தான் உருவாக்கணும். அதுதான் உலகம் முழுக்க போயிட்டு இருக்காங்க. கல்வியில ஏற்பட போற சீர்திருத்தம் எங்க நடக்க போகுதுன்னா தேர்வுல தான் சீர்திருத்தம் நடத்த போகுது. இனிமே அதாவது கல்வியில நீங்க செய்யப்படுற சீர்திருத்தம் என்பது தேர்வு முறையில நீங்க செய்யப்படுத்த போற சீர்திருத்தம் தான் சொல்றாங்க. அவரால் முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, சீர்திருத்தம் எதுல செய்யணும்,
ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் இருக்கீங்க, ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட் இருக்கீங்க, 2 பேரும் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. நான் எதுக்கு என்ன இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சிபிஎஸ்சிலையும் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன், ஸ்டேட் போர்ட்லையும் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு 10-12 வருஷம் நான் வந்து ஃபிசிக்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை செஞ்சுருக்கேன். அது இல்லாமல் நான் வந்து பல இடங்களுக்கு வந்து இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு ஒரு 500 இடங்களுக்கு மேலே ஆக்டிவிட்டி சயின்ஸை எப்படி சயின்ஸ் சொல்லி தரணுன்றது சொல்லி கொடுத்துருக்கேன். டீச்சர்களுக்கு எப்படி சயின்ஸ் சொல்லி தரணும்னு சொல்லியிருக்கேன். எஸ்ஐஆர்டியோட என்சிஆர்டியோடலாம் நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த அனுபவத்துலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட் சிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு டெரிவேஷன் போட தெரியும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? டெரிவேஷன் போடுவாங்க, E=mc² டெரிவேட் பண்ணுவாங்க. எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, இதான் டெரிவேஷன் பண்ணிட்டு எவனோ ஒருத்தர் கண்டுபிடிச்சி தான் போய் டெரிவேட் பண்ணிட்டு இருக்கான்னு நேராக கிண்டலாக பேசுவாங்க. ஆக்சுவலாக டெரிவேஷன் போடுறது சயின்ஸை கற்றுக்கிறதுக்கான முக்கியமான ஸ்கில்ல ஒன்று. இந்த தேர்வில் சயின்ஸு மூலமாக ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பேங்க்கில் ஒரு எம்ப்ளாயை செலக்ட் பண்ணுற மாதிரி யாரும் செலக்ட் பண்ண முடியாதுன்னா, ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சரையோ அல்லது வந்து ஒரு டாக்டரையோ நீங்கள் செலக்ட் பண்ணிட முடியாது. அதுக்காக அதை நான் குறைய சொல்லலை, சரி அது வேற. பிகாஸ் தே ஆர் ஒர்க்கிங் வித் என்னது லாஜிக்கல். இது வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இது டோட்டலி திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? அப்போது இந்த தேர்வு முறையே இதில் டெக்னிக்கலி ஃபால்ட்டாக இருக்குது. நீங்கள் என்ன டிஸ்கிரிப்டிவ்ல அவன் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பான், எழுதுவான். ஒரு டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டில் என்ன நடக்கும்னா, ஒரு பையன் ஒரு எழுதுனா அது தப்பானா ஒரு காரணம் சொல்லுவான், விளக்கம் இல்லை. நான் ஒரு கேள்வி கேட்டால் என்ன பண்ணுவான், இது நடந்திருக்கோம், இதனால் நடந்திருக்கோன்றதுக்கு அவன் காரணம் சொல்லுவான். பட் எதில் அந்த காரணம் வராதுன்னா டிஸ்கிரிப்டிவ்ல வராது. சார் டிஸ்கிரிப்டிவ்ல வரும், எதில் வராது? எம்சிக்யூல வராது. ஏன்? எனக்கு அங்கே நீங்கள் என்ன கொடுக்கல, ஏன் தரப்பு நியாயத்தை சொல்றதுக்கானே என்ன வரல, லாஜிக்கலாக ஒன்று கூட வரல. பட் இதுவே நீங்கள் டிஸ்கிரிப்டிவ்ல சொன்னால் நான் என்ன பண்ணுவேன், சொந்தமாக என்ன பண்ணுவேன், எழுதுவேன் இல்லையா? ஏதோ ஒரு அதுக்கு நான் இந்த பதிலை நான் சொந்தமாக பதில் எழுத முடியும். அப்போ என்ன நீங்கள் என்ன செய்ய முடியும், அனலைஸ் பண்ண, அதை எவால்வேட் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும், என்னை எக்ஸாமின் பண்ணி நீங்கள் எவால்வேட் பண்ண முடியும். ஆனால் இதில் ஸ்டூடெண்ட்டை நீங்கள் எக்ஸாம் பண்ணுறீங்களா, எவால்வேட் பண்ணுறீங்களா, எதாவது பண்ணுறீங்களா? சும்மா எம்சிக்யூ படிச்சுட்டு வரான், 4 மனப்பாடம் பண்ணிட்டு வரான். இதெல்லாம் என்ன ஃபிசிக்ஸை கற்றுக்குவான்? ஒரு ஃபிசிக்ஸும் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக கிடையாது. நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு உபயோகமாக இருக்கிறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் சசிவி ராமன் கேள்விப்பட்டிருப்பீங்க, நோபல் பரிசு வாங்கின இந்தியன். அவர்கிட்ட படித்த மாணவர்களில் மிகச்சிறந்த மாணவர்களில் ஹரிஷ் சந்திரான்னு ஒருத்தர் ஒரு தேர்வு நடத்துறாரு. சசிவி ராமன் நடத்தும் போது அந்த காலத்துலலாம் 5, இப்போ அதுதான் எம்எஸ்சிலாம் படிக்கிறவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 5 கேள்வி கொடுப்பாங்க. அதில் ஒரு கேள்விக்கு 20 மார்க்கு, நீங்கள் எழுதுனா 100 மார்க் எடுத்தால் பாஸ், சரிங்களா? 50 மார்க் எடுத்தால் பாஸ் இருக்கு. அதில் ஒரு பையன் சசிவி ராமன் என்ன பண்ணுறாரு, 4 கேள்வியை வழக்கமாக எடுக்கிற மாதிரி எடுக்கிறார். அதில் இருக்குது ஒரு கேள்வியை நோபல் பரிசு வாங்கின அவ்வளோ திறமையான ஒரு சிக்கலான ஒரு கொஸ்டினை கொடுக்குறாரு. அவர் நினைச்சாரு இந்த கொஸ்டினை என்ன பண்ண மாட்டாங்க, யாருமே அட்டன் பண்ண மாட்டாங்க. அதான் வழக்கம் ஸ்டூடெண்ட் யோசிப்பாங்க. ஆனால் எல்லா பசங்களும் அதே மாதிரி அவர் நினைச்ச மாதிரி அட்டன் பண்ணல. ஒரு பையன் மட்டும் என்ன பண்ணியிருக்கான், அந்த கொஸ்டின் என்ன பண்ணியிருக்கான், அட்டன் பண்ணியிருக்கான். அந்த கொஸ்டினை மட்டும் தான் அட்டன் பண்ணியிருக்கான். அப்போ எவ்வளோ மார்க் போடணும் அவனுக்கு? 20 மார்க் தான் போடணும். சசிவராமன் இந்த பையனுக்கு அதிகமான மார்க் போட்டு பாஸ் பண்ணுறாரு. அவங்ககிட்ட கேள்வி கேட்குறாங்க, என்ன கேள்வி, அது எப்படி லாஜிக்கலாக 20 மார்க் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண எவ்வளோ மார்க் தான் போடணும்? அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இல்லை இது ரொம்ப சிக்கலான கேள்வி, இந்த கேள்வியை ஒருத்த அட்டன் பண்ணிட்டான்னா இவன் பிசிக்ஸில் சிறந்த மாணவன், ஒரு பிசிக்ஸில் சிறந்த மாணவன் இருக்கிறவன வெயிலாக்குறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அந்த காலத்தில் டீச்சர் சொன்ன மரியாதை இருந்திருக்கு போல இருக்கு, அதனால அவரை பாஸ் பண்ணிடுறாங்க யூனிவர்சிட்டிலாம். என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹரிச்சந்திரா பின்னாடி வந்து சசிவராமன் கிட்ட படித்த மாதிரி வளர்ந்து சயின்டிஸ்ட் கற்று மாதிரி ஹோமி ஜஹாங்கீர் பாபா இந்தியாவின் மிகப்பெரிய அறிவியல் அறிஞர்கிட்ட படித்தார். நோபல் பிரைஸ் வாங்கின பால் டிராகன்ற ஒருத்தர்கிட்ட ஆராய்ச்சி பண்ணார். உலகத்தின் மிகச்சிறந்த ஆராய்ச்சி கூடமான பிரின்ஸ்டன்ல வந்து ப்ரொஃபஸராக வேலை செஞ்சு அவர் அங்கே இருந்தார், அமெரிக்காவில் இருந்தார். ஒரு வேளை சசிவி ராமன் மட்டும் அந்த எக்ஸாம் மாதிரி நடத்தாமல் எம்சிக்யூ மாதிரி நடத்தி அதுதான் பண்ணியிருந்தா என்ன இருப்பார் அவரு? லாஜிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி எவாலுவேட் பண்ணுறதுல படிப்பை எவாலுவேட் பண்ணோம்ல, இல்லவே இல்லை. அதே மாதிரி ப்ரொமோட்டடுன்றத ஒருத்தர் படித்து முடிச்சுட்டு ப்ரொமோட்டட் ஆனது யார் சொல்லணும்? அந்த போர்டு தான் சொல்லணும். 10th முடிச்சானா 10th போர்டு தான் சொல்லணும். ப்ரொமோட்டட் டு 11th ஸ்டாண்டர்டு, அதே மாதிரி ப்ரொமோட்டட் டு 12th ஸ்டாண்டர்டு, ப்ரொமோட்டட் டு என்னது காலேஜ், அது மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? இதில் யார் நம்மளை ப்ரொமோட் பண்ணுறதுனே தெரியல. இது ஒரு பாடி தான் நம்மளை ப்ரொமோட் பண்ணுது, ஓகேங்களா? ஸோ இது ஒரு செலெக்ஷன் பண்ணுற ப்ராசஸே கிடையாது, இது வந்து லாஜிக்கலாகவே, ஓகேங்களா? இந்த மாதிரி பர்டிகுலர் இந்த மாதிரி நீட் எக்ஸாம் என்ன செய்யுதுன்னா மெமரைசேஷனை தான் ஃபோக்கஸ் பண்ணுது. இந்த முறையினால நமக்கு என்ன கிடையாது, அனாலிட்டிக்கல் ஸ்கில்லோ கிரியேட்டிவிட்டியோ ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லோ வரப்போகிறதே கிடையாது, ஓகேங்களா? ஸோ நம்மளால்
என்னது இந்த மாதிரியான பிசிக்ஸ் டீச்சர்ஸுங்களை பிசிக்ஸ் சயின்டிஸ்ட்டுங்களை இது உருவாக்க முடியாது. ஏன் சொல்றேன்னா எத்தனை பசங்க தமிழ்நாட்டில் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்க? எத்தனை? 1.5 லட்சம் பேர். கரெக்டா இல்லையா? எழுதுனவங்க நான் சொன்னேன் இல்லையா, 5000 ஸ்கூல்ல பல ஸ்கூல்ஸ் பிரைவேட் ஸ்கூல்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நீட்டோட சேர்த்து தான் நடத்திட்டு இருக்காங்க. சரி 1.5 லட்சம் பேர் எழுதிருக்காங்கன்னா அதோட டபுள் மடங்கு ஸ்கூல்ல நிறைய ஸ்கூல்ல என்ன பண்ணிருப்பாங்க, படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் பேர் அட்டன் பண்ணாமல் இருந்திருக்கலாம், அவங்களாம் சேர்த்துக்குங்க. ஓகேங்களா? விட்டுரு, மைண்டில் வச்சிங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா விடக்கூடாது நம்ம. சரி நீங்கள் எழுதுனவங்களை மட்டும் பார்க்கக்கூடாது, மிஸ் பண்ணவங்களையும் பார்க்கணும். அதான் முக்கியமானது. அப்போ அவங்களே கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ பேர் இந்த நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்கல்ல. ஓகே, வெரி குட். நீட் எழுதி எத்தனை பேர் எழுதியிருப்பாங்க? 1.5 லட்சம் பேர் எழுதுனாங்க. எவ்வளோ பேர் பாஸ் ஆனாங்க? 80 பேர். 90,000 பேர் பாஸ் பண்ணாங்க. வெரி குட். 90,000 பேர் பாஸ். 90,000 பேர் எத்தனை பேர் மெடிக்கல் காலேஜ் போயிருப்பீங்க? போதில்லை. தமிழ்நாட்டில் எவ்வளோ மெடிக்கல் காலேஜ் இருக்கு? இந்த 80,000 பேர் மெடிக்கல் காலேஜில் போயிருந்தா இந்தியாவில் இருக்கிற மொத்த சீட்டு யாருக்கு போயிருக்கணும்? சும்மா நீங்கள் ரஃபா, அதாவது நான் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல போகிறது இல்லை, நான் உங்களை யோசிக்க சொல்கிறேன். அப்போ இதில் எவ்வளோ பேர் சேர்ந்துருப்பீங்க? ஒரு பெரிய நம்பராக சொல்லுங்கள் எனக்கு. சார் இந்த 80,000 பேர் நீட் குவாலிஃபை ஆனவங்கல்ல இவ்வளோ பேர் இன்ஜினியரிங் இது மெடிக்கல் காலேஜ் போயிருக்காங்க சார் அப்படின்னு நீங்கள் ஒரு நம்பர் சொல்லுங்கள். பெரிய நம்பராக சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்ச நம்பரு. 50,000 பேர் போச்சு. சும்மா சார் பெரிய நம்பர் சொல்லுங்கன்னா சொல்கிறேன். 50,000 பேர் போகிறாங்க இல்லைதான்? கரெக்டா இல்லையா? அவ்வளோ பேர் போயிருக்க முடியுமான்னு தெரியல, பட் எதுவே ஓகே 8,000 பேர் சார் 10,000 வச்சுக்கோங்க கணக்காக சொல்லுங்கள். 10,000 பேர் மெடிக்கலில் சேர்ந்துட்டாங்க வச்சுக்கோங்க. மெடிக்கலோ பேராமெடிக்கல் சேர்ந்துட்டாங்க. மீதி எவ்வளோ பேர் எங்கே போவாங்க? அவங்கெல்லாம் ஏதாவது படிப்பாங்கல்ல. ஏதாவது போய் படிக்கணும்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? பிசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், கெமிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கணும், மேத்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஒரு பையன் நான் வேலை செஞ்ச ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் வேலை செஞ்ச பையன் எதுவுமே சரியாக படிக்க மாட்டேன்றான். அவனை கேட்டேன், என்னடா கேட்டான்? சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார், என்னை இப்படியே யோசிச்சு நான் எதுக்குமே லாயக்கு இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க சார். என்ன பண்ணிட்டாங்க? என்னால் வேற எதுவுமே இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கதையை என்னால் கேட்க முடியாது சார். நான் 2 வருஷம் நான் பிஏ தான் இருந்திருக்கேன். என்னால் நீங்கள் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணி தான் பண்ண முடியும் சார். நான் வேற எதுவுமே ஜென்ரலாக படிக்க மாட்டேன், நான் வேற எதுவுமே யோசிக்க மாட்டேன். இன்ஜினியரிங்லேயே நல்ல கோர்ஸ் தான், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிக்கிறேன். உங்கள் அப்பா எவ்வளோ காசு கொடுத்து படிச்சிருக்காரு. இல்லை சார் இதை மட்டும் தான் பார்க்குறீங்க, நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னு நீங்கள் பார்க்கவே இல்லையே. நீங்கள் எது சொன்னாலும் என்னால் இப்படி நான் லாஜிக்கலாக என்னால் யோசிக்க முடியாது சார். அப்போ நான் என்னுடைய அந்த 2 வருஷம் ஒரு பையனை நீங்கள் மெடிக்கலுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணுறது மூலமாக அவனை எதுக்கு வேணா போகிறதுக்காக தயாரிக்கிறது தான் டீச்சரோட வேலை. ஒரு பிசிக்ஸ் டீச்சராக என் வேலை என்னங்க? உங்களுக்கெல்லாம் ஒரு வேலை இருக்கும்ல. உங்களுக்கு கெமிஸ்ட்ரி டீச்சர் இருக்காங்க, ஒரு பிசிக்ஸ் டீச்சராக என்னோட வேலை என்னன்னா, என் பிசிக்ஸ் பையன் மெடிசன் போனால் மெடிசனில் பிசிக்ஸை பயன்படுத்தி டெவலப் ஆகும், இன்ஜினியரிங் போனால் இன்ஜினியரிங்கில் பிசிக்ஸ் படித்து டெவலப் ஆகும். புரியுதுங்களா? ஈவன் எக்கனாமிக்ஸ் படித்தா கூட எக்கனாமிக் பிசிக்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை படித்து டெவலப் ஆகும். புரியுதா? சோசியாலஜி படிக்கிறான்னு கேட்டால் அங்கே போய் சோசியல் சயின்ஸில் என்னது பிசிக்கோ சோசியல் சயின்ஸ்னு ஒன்று இருக்குது, பிசிக்ஸை பயன்படுத்த கேஸ் தெரியலாம் பயன்படுத்த முடியும். என் பையன் எங்கே தமிழ் படிக்கிறானா ரொம்ப சந்தோஷம். புரியுங்களா? லிங்குஸ்டிக் போய் படிப்பான் என் பையன். புரியுங்களா? கம்ப்யூட்டர் தமிழில் கம்ப்யூட்டர்கிட்ட பேசுவான். அவன் எதை வேணா படிக்கிறான். அவன் என்ன ஸ்டூடெண்ட் வந்து பிசிக்ஸை நல்லா படித்து பிசிக்ஸ் மூலமாக துறையை பார்க்கணும் இல்லையா? அப்படிதான் அர்த்தம். ஆனால் அவனை மெடிக்கலுக்காக தயார்படுத்துறது நான் பிசிக்ஸ் வேலையே செய்யறது. அப்போ நானும் தோல்வி அடைகிறேன், என்னுடைய பையனையும் தோல்வி அடைகிறேன். அப்போ அவன் எங்கேயுமே போக முடியாத அளவுக்கு அவன் வந்து ஒரு யூஸ்லெஸ்ஸாக கண்டென்ட்டாக வெளில வந்துடுறான். இதுதான் நம்ம உருவாக்க போகிற மிகப்பெரிய பாதிப்பு சமூகத்தில். அப்புறம் உங்களுக்கெல்லாம் நாங்களாம் சார் பிசிக்ஸ்லாம் படிக்க போகிறது இல்லையே சார், நாங்கள் ஏன் சார் பண்ணோம் கவலைப்பட போகிறோம், புரியுதா? அப்படின்னா ஞாபகம் வச்சுங்க, இந்த போட்டித் தேர்வுகள் நீட்டோட நிற்காது. பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்களும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிதான் வரணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? 6ஆம் கிளாஸ்லேருந்து நான் சொன்ன கதை சொன்னல, என் பையன் ஹிஸ்ட்ரி படிக்கிறான் சார், புரியுதா? அதுக்காக 6ஆம் கிளாஸ்லேருந்து அவனுக்கு ஹிஸ்ட்ரி என்ட்ரன்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்கான் சார், அதுக்கு பேர் ஃபவுண்டேஷன் சார். நான் பிஏ தமிழ் தானே படிக்க போகிறேன், உன்னை விட்டுருவோமா? புரியுதா? எங்களுக்கு 23 லட்சம் பேர் எழுதுனாவே இவ்வளோ லாபம் வருதுன்னா தமிழ் பையனும் எழுதுனா சம லாபம் வரும்ல, பார்த்துங்க. அதனால் நீங்கள் ஃபிசிக்ஸ் பற்றி நான் சொல்லும்போது நீங்களாம் வந்து சரியாக கவனிக்காமல் இருந்தீங்கல்ல, ஃபிசிக்ஸ்காரன் கஷ்டப்பட்டா நமக்கு என்ன சார், புரியுதா அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கல்ல, அது உண்மை இல்லை. ஏன்னா இந்த தேர்வு எல்லாத்துக்குமான தேர்வு எங்கேருந்தா ஸ்டார்ட் ஆகும்ல, அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் அடிப்பட்டவன், நான் ஒரு டீச்சராக இது எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்கிறதுனால நான் உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். இது என்னுடைய பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கிடையாது, ஓகேங்களா? என்னுடைய அனுபவம், ஓகேங்களா? நான் பசங்களோட பார்த்தது. நாளைக்கு மேபி மேக்ஸ் டீச்சர் வந்து பேசலாம், கெமிஸ்ட்ரி டீச்சர் வந்து பேசலாம், தமிழ் டீச்சர் நீங்களாம் வந்து கூட பேசலாம். அதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். வாய்ப்புக்கு நன்றி, தேங்க்யூ.